ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கக்கூடிய டாபிக் இன்றைக்கி வந்து நம்ம நியூ டாபிக் நம்ம எஸ்டர்டேவே உங்களுக்கு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஒரு டாபிக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி டாபிக் வந்து யூனிட் நம்பர் 4. இது அப்படியே கண்டினியூவாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னொரு 2 days கழித்து ஒரு டாப்பிக்காக நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த யூனிட் நம்பர் 4 அப்படின்றதில் நமக்கு 2 ஸ்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னக்குள்ள நம்ம ஜென்ரலாக அந்த மேட்டர்ஸ் பருப்பொருட்கள்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ஸில் வந்து நமக்கு இந்த எர்த்தில் வந்து 3 ஸ்டேட்ஸ். பூமியில் வந்து 3 பொருட்கள் வந்து பருப்பொருட்களின் நிலை அப்படின்றது காணப்படுகிறது. ஒன்று வந்து சாலிடாக இருக்காங்க, தென் செகண்ட் ஒன்று வந்து லிக்யூடாக இருக்காங்க, தென் தேர்ட் ஒன்று வந்து கேஸ். இது வந்து காமன் ஸ்டேட்ஸ் ஆஃப் எர்த்து. பூமியில் பருப்பொருட்கள் நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இந்த திரவ வாயு இந்த நிலையில் தான் இருக்கும். பட் வாட் அபவுட் யூனிவர்ஸ்? அண்டத்தில் என்னவா இருப்பாங்கன்னாக்கலாம் அதுக்கு 4th ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டருக்கு வந்து பிளாஸ்மா, பருப்பொருட்களினுடைய 4ஆம் நிலை வந்து பிளாஸ்மா அப்படின்னு அழைக்கப்படும். 5th ஸ்டேட்ஸ் அதுக்கு வந்து பிஇசி, போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்ஸ் ஸ்டேட். இந்த 2 ஸ்டேட்ஸும் வந்து யார் 4th ஸ்டேட்ஸ் அண்ட் 5th ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். இது வந்து காமன் ஸ்டேட் இன் யூனிவர்ஸ். தமிழ் வந்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, பேரண்டத்தில் பொதுவாக காணப்படும் பருப்பொருளினுடைய நிலைகள் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. பேரண்டத்தில் காணப்படும் பருப்பொருட்களின் பொதுவான நிலைகள் வந்து பிளாஸ்மா அப்படின்றதும், தென் யாரையும் சொல்லணும்னா பிஇசி. எர்த்தில் என்னென்ன காமன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கேட்டால் இது எல்லோரும் நமக்கு தெரிஞ்சது தான். நம்ம சின்ன வயதிலிருந்தே நம்ம படிச்சிருக்கிறோம். சாலிடு, லிக்யூடு, கேஸ், திரவ வாயுக்கள். நமக்கு இங்கே டிஆர்பி சிலபஸில் இந்த ஸ்டேட்ஸ் வந்து நமக்கு பெருசாக கொடுக்கறதில்ல. தென் யாரை பற்றி டிஸ்கஸ் பண்ணோன்னா சாலிடு, லிக்யூடு, கேஸை பற்றி பேசணும். இதில் இந்த லிக்யூட் அப்படின்றத டைரெக்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல் என்ன பேர் கொடுத்துருப்பாங்கன்னா சொல்யூஷன் அப்படின்ற பேர் லிக்யூடை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கரைசல்கள் அப்படின்ற பேருக்கு போயிடுவோம். தென் வாட் அபவுட் சாலிட்ஸ், கேஸஸ் அப்படின்னா அது ஸ்பெசிஃபிக்காகவே நமக்கு யூனிட் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேசியஸ் ஸ்டேட். தமிழ் வந்து வாயு நிலைமை. வாயு நிலைமை இந்த பாடப்பகுதி வந்து நமக்கு யூஜி லெவல் அப்படின்னாலும் நமக்கு +1 +2 அப்படின்றது யூஜி லெவல் தான். இந்த +1 +2 இந்த இது பார்ட் வந்து நமக்கு +1 டெக்ஸ்ட் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. கேசியஸ் ஸ்டேட், வாயு நிலைமை அப்படின்றது. அதனால் தமிழ் வழி மாணவர்களாக இருந்தீங்கன்னாக்கில் நம்ம ஒன்ஸு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாமே சொல்கிறது வந்து உங்களை முன்னாடியே புஷ்அப் பண்ணுறது. நீங்கள் முன்னாடியே நம்ம நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறை கோத்ரூ பண்ணிங்கன்னா யூ கெட் த ஐடியா, முன்னாடியே உங்களுக்கு தகவல் தெரியுன்றதுனால. தென் வாட் அபவுட் நமக்கு அனதர் ஒன் ஸ்டேட் அப்படின்னு கேட்டால் சாலிட் ஸ்டேட். யூனிட் 4 தமிழ் வந்து திட நிலைமை. திட நிலைமை அப்படின்றது இந்த பாடப்பகுதி நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்கன்னா +2 வந்து கொடுத்துருக்காங்க. +2 டெக்ஸ்ட் புக்கு கெமிஸ்ட்ரி புக்கில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் இதே பேர் இருக்கும், சாலிட் ஸ்டேட் அப்படின்ட்டு இருக்கும். நமக்கு தமிழ் வந்து திட நிலைமைன்னு இருக்கும். ஸோ இன்றைக்கி நாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது யாரை பற்றி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த சாலிட் ஸ்டேட், திட நிலைமை அப்படின்றத பற்றி தான் நம்ம டிஸ்கஷன் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த சாலிட் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு ஐடியா தெரியணும். சிலபஸை தெரிஞ்சுக்கணுன்னா உள்ளே போகிறப்ப நமக்கு படிக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வாட் ஆர் த சிலபஸ் கிவன்னா, நம்பர் 1 பாருங்கள், டைரெக்டாக சாலிடுடைய கிளாசிஃபிகேஷன். தமிழ் வந்து படிகங்களினுடைய வகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் டாபிக் அந்த படிகம்னா திடப்பொருள், சாலிட்ஸில் வந்து அணுக்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பொறுத்து இந்த திடப்பொருட்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஸ்ட் ஆன் அரேஞ்ச்மெண்ட், திடப்பொருட்களில் துகள்கள் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்றதை பொறுத்து இந்த சாலிட்ஸை 2 வகையாக கிளாசிஃபிகேஷன் சொல்கிறாங்க. நம்பர் 1 வந்து ஐசோட்ரோபிக், நம்பர் 2 வந்து அனிசோட்ரோஃபி. நமக்கு ஒரே ஒத்த வடிவம் உடையது, வேறுபட்ட வடிவம் கொண்டது அப்படின்ற வார்த்தையை வந்து கொடுப்பாங்க. ஸோ அனிசோட்ரோபிக் கிறிஸ்டல், ஐசோட்ரோபிக் கிறிஸ்டல் இந்த பகுதி வந்து கொடுத்துருக்காங்க. தென் என்ன பண்ணுறாங்கனாக்கில் இந்த படிகங்கள் இருக்குன்னா அவங்களுக்கான பல்வேறு வகைகள் அப்படின்றது இருக்குது. சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்ன கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் அப்படின்றது இருக்குது. பெரும்பாலும் இந்த கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் வந்து 7.
7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேரையும் நம்ம மனப்பாடம் பண்ணணும். இந்த பகுதியிலிருந்து கட்டாயம் வினா இடம்பெறும். ரிசல்ட் சிஸ்டம் அப்படின்றது இல்லாமல் நீங்கள் எனி காம்படேட்டிவ் எக்ஸாம், அது நீட்டாக இருக்கட்டும், ஜேஇயாக இருக்கட்டும், நமக்கு டிஆர்பியாக இருக்கட்டும், டிஆர்பியில் யூஜி பிஜி எந்த டிஆர்பியாக இருந்தாலும் இந்த ரிசல்ட் சிஸ்டம்ஸில் கட்டாயம் வினா இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு பல்வேறு வழிகளில் பல்வேறு டீச்சர்ஸ் டீச் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 to 3 minutes இந்த போர்ஷன்ஸை உங்களுக்கு நான் உங்கள் லைஃப் டைமாக மறக்காத மாதிரி நம்ம ஒரு ட்ரிக்கு மூலமாக நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். தென் இந்த கிறிஸ்டல் சிஸ்டத்தை பற்றி படிப்பதற்கான லாஸ், விதிகள் என்னென்ன இருக்காங்க அப்படின்னு கேட்டால், நெக்ஸ்ட் லாஸ் ஆஃப் கிறிஸ்டலோகிராஃபி, ஒரு படிகத்தினுடைய வடிவங்களை பற்றி படிப்பதற்கான விதிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த விதிகளில் முக்கியமான ஒரு 3 விதிகள் இருக்குது. அந்த 3 விதிகளில் நமக்கு போட்டித் தேர்வில் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு விதி இந்த மில்லர் இண்டீசஸ். இது காம்படேட்டிவ் எக்ஸாமில் ப்ராப்ளம் ரிலேட்டடான கொஷின் இந்த பகுதி இடம்பெறும். ஸோ ஆல்ரெடி இடம்பெறக்கூடிய பகுதி என்ன சொல்லியிருக்கிறோம், கிறிஸ்டல் சிஸ்டம். செகண்ட் கொஷின்ஸ் இடம்பெறக்கூடிய அந்த மில்லர் இண்டீசஸ், இது ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணணும். தென் அதுக்கு அடுத்ததாக பிரேவியஸ் லாட்டிஸ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்காங்க. தென் அதுக்கு அடுத்ததாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது, ஒரு சாலிடில் ஒரு போர்ஷன் ரிப்பீட் ஆகும் பாருங்கள், அகைன் ரிப்பீட்டேஷன் ஆகும். அந்த ரிப்பீட்டேஷன் ஆகிற போர்ஷனுக்கு என்ன பேருன்னா யூனிட் செல். தமிழ் ஒரு படிகத்தில் மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடிய எளிய முப்பரிமாண 3 dimension சாலிட்ஸ் எல்லாமே 3D ஸ்ட்ரக்சர். அந்த 3 dimensional ஃபார்முக்கு என்ன பேர், யூனிட் செல் அப்படின்னு சொல்கிறோம். தென் என்னென்னக்குள்ள கிறிஸ்டலுடைய சிமெண்ட்ரி, நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் சிமெண்ட்ரி எலமெண்ட்ஸ் அப்படின்றது. அதே மாதிரி கிறிஸ்டலோகிராஃபியில் என்னென்ன சிமெண்ட்ரிக் இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு 4 வகையான சிமெண்ட்ரி இருக்குது. அந்த 4 வகையான சிமெண்ட்ரி யார் யார் இருக்காங்க அப்படின்றத பற்றிய தகவல் நம்ம பேசணும். தென் அதுக்கு அடுத்ததாக இந்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன், என்ன திடப்பொருட்களினுடைய வடிவமைப்பை பார்க்கணுன்னா நம்ம என்எம்ஆர், யூவி, மாஸ் பை ஆர் அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்படின்னா ஒரு திடப்பொருளினுடைய வடிவத்தை ஐடென்டிஃபை பண்ணணும்னா என்ன ரே வேணும், எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் அப்படின்றது ஒன்று தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷனில் நமக்கு ரிப்பீட்டடாக கேள்வி கேட்குறது யாருன்னா இந்த பிராக் ஈக்குவேஷன். எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன்லேருந்து கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறது யார், பிராக்ஸ் ஈக்குவேஷன். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், டைரெக்டான கேள்வி. என்ன அப்படின்னா n lambda ஈக்குவல் டு 2d sin theta. இதுதான் அந்த பிராகுடைய சமன்பாடு. இந்த பிராகுடைய சமன்பாட்டு நமக்கு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, சில நேரங்கள் sin theta. ஸோ நமக்கு இந்த தீட்டாவுடைய வேல்யூவை கொடுத்துட்டு நமக்கு யாரை ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா டிஸ்டன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதாவது டிஸ்டன்ஸையும் கொடுத்துட்டு தீட்டாவையும் கொடுத்துட்டு லேம்டா வேவ் லென்த்தை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அல்லது டைரெக்டாக எண்ணுக்கு உண்டான வேல்யூ ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அது ஃபஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரான்னு கேட்பாங்க. அதனால் பிராக் சமன்பாடு இவ்வளோ தான். நீங்கள் இதை போய் நம்ம மணிக்கணக்காக படிக்கணும், வேறு டெரிவேஷன் கொடுப்பாங்க, வேறு எதுவுமே இல்லை, சிம்பிளான கொஷின்ஸு பட் ஈஸியான கொஷின்ஸு. கட்டாயம் இந்த பகுதியெல்லாம் வினா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். தென் அதை ஃபாலோ பண்ணி ஒரு நமக்கு கிறிஸ்டல் இருக்காங்க, ஒரு படிகங்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்டால், அந்த படிகங்களினுடைய ஆரம் ரேஷியோவை எப்படி கண்டுபிடிக்கலாம், தமிழ் ஆர விகிதங்கள் கண்டுபிடிக்கிறது. இந்த பகுதியிலிருந்து கட்டாயம் வினா வரும். ரேடியோஸ் ரேஷியோவிலிருந்து கட்டாயம் வினா இடம்பெறும். முன்னாடியே நம்ம சொல்கிறோம், எதை வச்சு இப்படி கட்டாயம் வருதுன்னாக்கில் ப்ரிடிக்ட் பண்ணலாம். பெரும்பாலும் நம்மளாம் ஸ்கூல் டீச்சர்ஸாக தான் இருப்போம். ஒரு டாப்பிக்கை நம்ம கோத்ரோ பண்ணுறோன்னா அந்த டாப்பிக்கிலேருந்து நாமளே சொல்லுவோம், தம்பி இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்டா, இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும், இல்லைனா லாஸ்ட் டைம் இது கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படின்றது. அந்த வகையில் ரேடியோஸ் ரேஷியோவிலேருந்து கட்டாயம் வினாக்கள் இடம்பெறும். தென் அதுக்கு அடுத்தது பேக்கிங் இன் கிறிஸ்டல்ஸ் அல்லது பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னு தமிழ் பொதிவு திறன் அல்லது பேக்கிங் ஃப்ராக்ஷன் அப்படின்றது, பொதிவு பின்னம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி. இதில் ஒரு 3 வகையான கிறிஸ்டல்ஸுக்கு மட்டும் நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்பர் 1 SC சிம்பிள் கியூபிக், தென் 2 BCC பாடி சென்டர்டு கியூபிக், தென் FCC ஃபேஸ் சென்டர்டு கியூபிக். இந்த கிறிஸ்டல் பேக்கிங் எஃபிஷியன்சியை பேஸ் பண்ணி இந்த 3 பேருக்கும் 2 வகையான வினாக்கள் இடம்பெறுவாங்க. ஒன்று, எவ்வளோ பேக்கிங் எஃபிஷியன்சி ஆக்குப்பை பண்ணியிருக்கு, ஆக்குப்பை பண்ணாத ரிமைனிங் பிளேஸ் யாராக இருக்குன்னா வாய்டு, வெற்றிடமாக இருக்கும். அப்படின்னா வெற்றிடம் எவ்வளோ ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த பகுதியிலிருந்து இடம்பெறும். அதுக்கு அடுத்தது போட்டித் தேர்வில் கட்டாயம் இடம்பெறக்கூடிய ஒரு பகுதி கொஷின்ஸ் அப்படின்னு கேட்டால் டிஃபெக்ட்ஸ் இன் கிறிஸ்டல்ஸ்.
படிகங்களில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள், ஃப்ராங்கல் எஸ், ஸ்காட்டி டிஃபெக்ட்டு, மெட்டல் எக்ஸஸ்ஸு, மெட்டல் டெஃபிஷியன்சி, இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட்டு, அதே மாதிரி பாயிண்ட் டிஃபெக்ட்டு, வால்யூம் டிஃபெக்ட்டு, அது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. லைன் டிஃபெக்ட்டுன்ட்டு இருக்குது. இதில் நமக்கு போட்டித் தேர்வில் பெரும்பாலும் மற்ற இடத்தெல்லாம் டச் பண்ணுறது நம்ம பிஜி லெவல் அதெல்லாம் படிப்போம். எது லைன் டிஃபெக்ட்டு, பாயிண்ட் டிஃபெக்ட்டு அப்படின்றதெல்லாம் படிப்போம். இங்கே ஸ்பெசிஃபிக்காக நமக்கு +2 லெவலில் ஒரு யூஜி லெவலில் யாரை நம்ம தெரிஞ்சு வச்சிக்கினா போதும்னா, தமிழ் வந்து புள்ளி குறைபாடு, இங்கிலீஷில் வந்து பாயிண்ட் டிஃபெக்ட். அந்த பாயிண்ட் டிஃபெக்டையே ஒரு 3 வகையாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவாங்க. என்னென்ன அப்படின்னா, ஒன்று ஸ்டாக்கியோமெட்ரிக், தென் செகண்ட் ஒன் வந்து நான் ஸ்டாக்கியோமெட்ரிக். இப்போ அந்த ஸ்டாக்கியோமெட்ரிக்கில் 2 சப்டிவிஷன் இருக்குது. ஒன்று ஷார்ட்கி டிஃபெக்ட்டு, தென் 2 வந்து ஃப்ராங்கல். நான் ஸ்டாக்கியோமெட்ரிக்கில் மெட்டல் எக்ஸஸ்ஸு, மெட்டல் டெஃபிஷியன்சி, தென் லாஸ்ட் ஒன் வந்து இம்ப்யூரிட்டி, மாசு குறைபாடு அப்படின்றது. இதை பற்றியெல்லாம் நம்ம பேசணும். இந்த குறைபாடுகளில் நமக்கு போட்டித் தேர்வில் அதிகமாக ரைஸ் பண்ணுறது ஒரு காலகட்டங்கள் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஷார்ட்கி டிஃபெக்ட்டுக்கு யார் வருவாங்க, ஃப்ராங்கல் டிஃபெக்ட்டுக்கு யார் வருவாங்க, எக்ஸாம்பிள் அப்படின்றத மட்டும் கொடுத்தாங்க. கொஞ்சம் காம்படிஷன் ஹெவியாக மாற வர இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக்லேருந்து எதுக்கு வந்தாங்கன்னா, நான் ஸ்டாக்கியோமெட்ரிக்கில் மெட்டல் எக்ஸஸ்க்கு போக ஆரம்பித்தாங்க. மெட்டல் எக்ஸஸ் போகும்பொழுது என்ன உருவாகும்னா, ஒரு மெட்டலுடைய அல்லது மெட்டல்னால் இந்த இடத்துல கிறிஸ்டலுடைய சர்ஃபேஸில் அதே ஒரு மெட்டல் ஆட்டத்தை வந்து நீங்கள் ஆட் பண்ணும் பொழுது அந்த இடத்துல மெட்டல் எக்ஸஸாக மாறும் பொழுது இதை ப்ரொடியூஸ் கலர், வெவ்வேறு வண்ணங்களை வந்து உருவாக்கும். அப்படின்னா அந்த கலரில் வந்து 3 பேர் நமக்கு கொஷின்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. NaCl என்ன கலராக மாறும், பொட்டாசியம் குளோரைடு என்ன கலராக மாறும். NaCl வந்து நமக்கு எல்லோ கலராக மாற ஆரம்பிப்பாங்க. பொட்டாசியம் குளோரைடு வந்து மெஜந்தா அல்லது லிலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் லித்தியம் குளோரைடு அதே மாதிரி இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி மெட்டல் டெஃபிஷியன்சி நமக்கு அயன் ஆக்சைடை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட், மாசு டிஃபெக்ட் வந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பகுதி எல்லாமே சேர்ந்தது ஒன்று. இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணியிருக்கான், ஒரு 3 கிறிஸ்டலை பற்றி மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க. யார் யார் கிறிஸ்டலுடைய ஸ்ட்ரக்சர் வடிவங்களை பற்றி பேசுங்க. நம்பர் 1 வந்து NaCl வடிவம் எப்படி இருக்குது. இது சிம்பிளாக சொல்லணும்னா NaCl வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து FCC ஸ்ட்ரக்சர், ஃபேஸ் சென்டர்டு கியூபிக், தமிழ் வந்து முகப்பு மைய கனச்சதுரம் அப்படின்றது. தென் செகண்ட் என்ன கொடுக்குறாங்க, சீசியம் குளோரைடு, இது வந்து BCC, பாடி சென்டர்டு கியூபிக், பொருள் மைய கனச்சதுரம் அப்படின்னு சொல்கிறோம். தென் இவர் ZNS, இந்த ZNS வெறுமனே இந்த இடத்துல ZNSன்னு கொடுத்துருக்குறாங்க. பட் ஜிங்க் சல்ஃபைடு 2 ஸ்ட்ரக்சரில் இருக்கிறாங்க. ஒன்று வந்து ஜிங்க் பிளெண்டுன்ற ஃபார்மில் இருக்குது. தென் செகண்ட் ஒன்று வந்து உட்ஸைட் அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. அப்படின்னா ஜிங்க் பிளெண்டில் கோஆர்டினேஷன் நம்பர் என்னவாக இருக்கும், உட்ஸைட்டாக இருக்கிறப்ப கோஆர்டினேஷன் நம்பர் என்னவாக இருக்கும், அதில் யார் எப்படி இருப்பாங்க அப்படின்ற தகவலை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஒரு பகுதி வந்து சாலிட் ஸ்டேட்டு. தென் செகண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம முன்னாடியே பேசணும் இல்லைங்களா, அந்த டிஃபெக்ட் குறைபாடுகள் வந்து இருக்கும் பொழுது அந்த சாலிட்ஸ் அல்லது கிறிஸ்டல்ஸ் வந்து ரெடி டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரத்தை வந்து கடத்துவாங்க. யாரை கடத்துவாங்க அப்படின்னா, குட் கண்டக்டரா இல்லை மெட்டாலிக் கண்டக்டரானா, இட்ஸ் நாட் ஏ மெட்டாலிக் கண்டக்டர். ஏன்னா இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே அயானிக் சாலிட்ஸ், திட நிலையில் இருக்கக்கூடிய அயனி படிகங்கள். அயனி படிகங்கள் குறைபாடாக இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா, பார்ஷியலாக எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்ஷியலாக எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணால் அவங்களுக்கு என்ன பேருனாக்கல, செமி கண்டக்டர், தமிழ் வந்து குறை கடத்திகள் அப்படின்னு பேரை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த செமிகண்டக்டருடைய வகைகள் வந்து 2 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். என்னென்ன டைப்ஸ்னால், நம்பர் 1 வந்து இன்டென்சிக்கு, தமிழ் வந்து உள்ளார்ந்த குறைக்கடத்திகள். நம்பர் 2 வந்து எக்ஸ்டென்சிக், புறவியலான குறைக்கடத்திகள். நமக்கு இந்த இன்டென்சிக் செமிகண்டக்டரை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு பிரச்சனை எங்கே அப்படின்னா, இந்த எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர் அப்படின்றது மேலும் என்னென்னாக்கல, யார் இம்ப்யூரிட்டியை மிக்ஸ் பண்ணுறோம், எந்த மாசுக்களை புறப்பகுதியிலேருந்து வெளிப்புறத்துலேருந்து நீங்கள் சேர்க்க போகிறீங்க அப்படின்றத பொறுத்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அதில் ஒரு வகை தான் என்ன பேர், N டைப். தென் செகண்ட் வகை என்ன பேர், P டைப். ஆக்சுவலாக அவங்கள கொண்டு வந்து இங்கே கொடுத்துருக்கணும், அவங்க எடுத்தோடனே முன்னாடியே N டைப்பு P டைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு அக்கார்டிங் டு பேட்டர்னில் இப்படி தான் வரணும். இன்டென்சிக் செமிகண்டக்டர் அதெல்லாம் கிடையாது, எக்ஸ்டென்சிக்கு மட்டும்தான் NP. இன்டென்சிக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன, ஒரே குரூப்புக்குள்ளாவே மெட்டலை வந்து டோப்பிங் பண்ணுவாங்க. அது நம்ம நடத்துகிறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸி, இதெல்லாம் நம்ம பேசிக்கலாம். ஓகேங்களா, ஆன்லைனில் கிளியர் இல்லையா? இந்த டாப்பிக்கை தான் நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது யார், கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சாலிட். தமிழ் வந்து படிகங்களினுடைய வகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று இருக்காங்க. வாட் ஆர் த ஃப்ளோ சார்ட் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி டிஃபைன் சாலிட். ஒரு படிகம்னா என்ன சார், அல்லது திடப்பொருள்னா என்ன, திடப்பொருள்
அவங்க சிலபஸை டைரெக்டாக கிளாசிஃபிகேஷனுக்கு போயிட்டாங்க. பட் நாம் சாலிடுன்னா என்ன, அதுக்கான பண்பு என்ன அப்படின்றத பற்றி பேசிட்டு போவோம். வாட் இஸ் மீன் பை சாலிட், ஒரு திடப்பொருள்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு சார் உங்களுக்கு ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூவாக இருந்தாலும் ஸ்க்ரீன் அது மாதிரி மாறும். பட் உங்களுக்கு ரெக்கார்டிங் வந்து கிளியராக இருக்கும். நாங்கள் ஃபிட் பண்ணுறது எந்த காரணத்தை கொண்டு எதுவும் மாறாது. ஸோ வாட் இஸ் மீன் பை சாலிட், டிஃபைன் சாலிட். படிகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு வார்த்தை தான். உதாரணம் இந்த பெண்ணையே வந்து வச்சுக்கோங்க. இது என்ன இருக்காங்க, ஒரு டெஃபனைட் ஷேப், ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்கணும். அதே மாதிரி இது என்ன பண்ண முடியாது, அழுத்த முடியாது, ரிஜிடிட்டியாக இருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு மாஸ் நிறைன்றது குறிப்பிட்ட நிறை வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த பொருட்களுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க, சாலிட். 3 பாயிண்ட்டு தான். பாயிண்ட் நம்பர் 1 என்ன இருக்கணும், ரிஜிடிட்டி, அழுத்த முடியாமல் இருக்கணும். நம்பர் 2 ஃபிக்ஸடு ஷேப், குறிப்பிட்ட வடிவம் இருக்கணும். தென் தேர்ட் வந்து குறிப்பிட்ட மாஸ், டெஃபனைட் மாஸ் வந்து இருக்கணும். தென் டெஃபனைட் வால்யூம், குறிப்பிட்ட கன அளவு இருக்கணும். எல்லாமே குறிப்பிட்டதுனாக்கில் என்ன அர்த்தம், ஒரு ஸ்பெசிஃபிக்கான அமௌண்ட் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம், சாலிட் அப்படின்ற பேரை வந்து கொடுக்குறோம். வாட் இஸ் மீன் பை சாலிட் ஸ்டேட், திட நிலைமை. இங்கே சொல்கிறது திடப்பொருள், இங்கே சொல்கிறது ஸ்டேட்னா திட நிலைமை. திட நிலைமை நம்ம இந்த பகுதிக்கு உண்டான டெஃபினேஷன் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் எத்தனை வகைகள் இருக்குது, ஜென்ரலாக எர்த்தில் 3, யூனிவர்ஸ்னு போகும்பொழுது 5 வந்து வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் யார், நமக்கு சாலிட் ஸ்டேட். ஸோ பாருங்கள், சாலிட் ஸ்டேட் அப்படின்றது ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து கேரக்டரைஸ்டு பண்ணுறாங்க, வரையறுக்கிறாங்க. என்னவாக இருக்குது, ரிஜிடாக இருக்காங்க, க்ளோஸ்லி பேக்டு, திடப்பொருட்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக பொதிந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க. யாரால் அமைக்கப்பட்டிருக்குனாக்கில் மேபி அது ஆட்டம்ஸ், அணுக்களால் அமைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது மாலிகுல்ஸ், மூலக்கூறுகளாலையும் அமைக்கப்பட்டிருக்கலாம். தென் தேர்டு வந்து அயான்ஸ், அயனிகளால் அமைக்கப்பட்டிருக்கலாம். அப்படின்னா இதால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திடப்பொருள்களுக்கு இடையே கவர்ச்சி விசை, வாட் அபவுட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னா, இட் வில் பி வெரி ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அதனால் வெரி ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், தமிழ் வந்து வலிமையான கவர்ச்சி விசையினால் பிணைக்கப்பட்டிருக்கும். அப்படி பிணைக்கப்பட்டிருந்தால் அவற்றுக்கு என்ன பேர், திடப்பொருட்கள் அப்படின்னு பேர். நமக்கு தெரியும் இல்லையா, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் சாலிலேருந்து லிக்விடு போகிறப்ப குறையும், லிக்விட் வந்து கேஸ் போகும்போது இன்னும் குறைஞ்சிரும். இவ்வளோ தான், இந்த தகவல் தான் நமக்கு. தென் வாட் அபவுட் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சாலிட், இதுதான் நமக்கு அவங்க கொடுத்துருக்கிறது. திடப்பொருளின் வகைகள், திடப்பொருளின் வகைகள். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் வந்து நம்ம சிபிஎஸ்சி புக்கிலிருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். சிபிஎஸ்சி புக் அப்படின்ற சென்ஸு பெரும்பாலான முக்கியமான தகவல்கள் வந்து நமக்கு நீட்டு ஜேஇ ரிலேட்டடாக கொஷின் செட்டர் எடுக்கிறாங்கன்னா இந்த பகுதியை வந்து அவங்க டச் பண்ணுவாங்க. அதுக்காக இந்த இமேஜஸை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன், இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸை வந்து ஒரு 4 டைப்பாக கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. 4 டைப்ஸ். ஃபஸ்ட்டு எத்தனை டைப்பு, 4 டைப் ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் 1 வந்து மாலிகுலர் சாலிட். மாலிகுலர் சாலிட் தமிழ் வந்து மூலக்கூறு படிகங்கள், மூலக்கூறு படிகம். நம்பர் 2 என்ன சொல்கிறோம், அயானிக் சாலிட், தமிழ் வந்து அயனி படிகம். படிகம் சாலிட்னா படிகங்கள் அப்படின்னு பேர். நம்பர் 3 தேர்டு கேட்டகரி என்ன சொல்கிறோம், மெட்டாலிக் சாலிட், தமிழ் வந்து உலோக படிகம். நம்பர் 4 என்ன சொல்கிறோம் பாருங்கள், கோவேலண்ட் அதர்வைஸ் நெட்வொர்க் சாலிட்ஸ், தமிழ் வந்து கோவேலண்ட்னா சகப்பிணைப்பு, சகப்பிணைப்பு அல்லது நெட்வொர்க்குனாக்கெல்லாம் நமக்கு மூலக்கூறு வளைய அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வலையமைப்பு திண்மங்கள். இது மாதிரி 4 வகைகளாக வகைப்படுத்துகிறோம். ஸோ அந்த ஃப்ளோ சார்ட் ஞாபகம் வந்துடணும். நம்பர் 1 வந்து என்ன சொல்கிறோம், மாலிகுலர். நம்பர் 2 வந்து அயானிக். நம்பர் 3 வந்து மெட்டாலிக். நம்பர் 4 வந்து கோவேலண்ட் அப்படின்றது. இது நம்ம ஒரு தகவலாக பேசிட்டு வந்துடலாம். இது ஃப்ளோ சார்ட்டாக இருக்குது, நம்ம 1 by 1 எழுதிக்கலாம். அப்போ தான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு டைப் யாரை பற்றி பேசலாம், மாலிகுலர் சாலிட்ஸ். இந்த மாலிகுலர் சாலிட்ஸில் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய
மாலிகுலருடைய அரேஞ்ச்மெண்ட், மூலக்கூறுகள் எந்த வகையில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பொறுத்து 3 வகைகளாக கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. பாருங்கள், ஒன்று வந்து நான் போலார், தமிழ் வந்து முனைவுத்தன்மை அற்ற அல்லது முனைவற்ற திண்மம். செகண்ட் என்ன சொல்கிறாங்க, போலார், தமிழ் வந்து முனைவுறு அல்லது முனைவுறு திண்மம். தேர்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஹைட்ரஜன் பாண்டடு சாலிட்ஸ், தமிழ் வந்து ஹைட்ரஜன் பிணைப்பு உள்ள திண்மங்கள். இவங்க எல்லாத்துலேயுமே வாட் டைப் ஆஃப் கான்ஸ்டியூயன்ட் பார்ட்டிக்கல், எந்த வகையான மூலக்கூறுகள் இருக்குன்னா எல்லாருமே என்ன ஃபார்மில் இருக்காங்க, மாலிகூல்ஸ், மூலக்கூறு வகைகள் வந்து இருக்காங்க. தென் இந்த 3 பேருக்குமே எல்லா தகவல்களும் இதில் பொதுவானது. பட் இதில் எடுத்துக்காட்டுகள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கான எடுத்துக்காட்டுகளை வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம்னா, இவரே எழுதிக்காங்க, நான் போலார். ஸோ அந்த நான் போலாரில் வந்து வாட் டைப் ஆஃப் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அதர்வைஸ் கால்டு பாண்டிங் ஃபோர்ஸ், எந்த வகையான பிணைப்புறு விசைகள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் வந்து டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ், அதர்வைஸ் கால்டு லண்டன் ஃபோர்ஸ். மூலக்கூறில் இருக்கக்கூடிய முனைவற்ற திண்மங்களில் காணப்படக்கூடிய கவர்ச்சி விசை லண்டன் விசைகள் அல்லது டிஸ்பர்ஸ்டு ஃபோர்ஸ். தமிழ் வந்து டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னா கூட ஒரு வகையான விரவுதல் விசைகள் அப்படின்றது மீனிங் சொல்லுவாங்க. டிஸ்பர்ஸ்டு ஃபோர்ஸ். நம்பர் 2, இதுக்கான எடுத்துக்காட்டுகள் யாருக்கான எக்ஸாம்பிள், இந்த நான் போலார் சாலிட்ஸுக்கான எடுத்துக்காட்டுகள் யார் சொல்கிறோம், ஆர்கான் அப்படின்றது நமக்கு தெரியும். இன்னட் கேஸஸ் அப்படின்னா கேள்வி என்ன கேட்பாங்க, இன்னட் கேஸஸில் என்ன வகையான கவர்ச்சி விசைகள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் என்ன சொல்லிடணும், லண்டன் ஃபோர்ஸ், இந்த வார்த்தையை சொல்லிக்கணும். அல்லது கார்பன் டெட்ராக்ளோரைடு CCl4, அங்கே என்ன ஃபோர்ஸஸ் இருக்குன்னா லண்டன் ஃபோர்ஸஸ். தேர்டு பாருங்கள், ஹைட்ரஜன் மாலிகுல் H2, அயோடின் மாலிகுல், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டு. சரி, இதோடு சரி, இந்த 5 பேர் மட்டும்தான். லண்டன் ஃபோர்ஸஸ். இதுக்கு அனதர் ஒன் நேம் சார், இதை வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ண சயின்டிஸ்ட் பேர் லண்டன். அவரை ஆனர் பண்ணுறதுக்காக என்ன பேர் கொடுக்குறாங்க, லண்டன் ஃபோர்ஸஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதில் பெரும்பாலும் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு கொடுக்குறது இன்னட் கேஸஸ் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் இன்னட் கேஸஸ் அப்படின்னாக்கில் என்ன வகையான கெமிக்கல் பாண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு கேட்டால், இட் இஸ் எ டெம்பரவரி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அந்த டெம்பரவரி ஃபோர்ஸுக்கு என்ன பேர் சொல்லுங்கள், லண்டன் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். தென் இவங்களுக்கான ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்க்குறப்ப எப்படி தெரிவாங்கனாக்கில் ரொம்ப சாஃப்டாக மிருதுவாக இருப்பாங்க. எதனால் மிருதுவாக இருக்கிறாங்கன்னா, என்ன ஃபோர்ஸ் இருக்குது, வீக் ஃபோர்ஸ் தான் இருக்குது. அதனால் தென் வாட் அபவுட் எலக்ட்ரிக்கல், இந்த போர்ஷன் வந்து நமக்கு கொஷின்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, மின்சாரத்தை கடத்தும் தன்மை யாருக்கு, இந்த நான் போலார் மாலிகுல். இது தெளிவாக இருக்க வேண்டியது இதுதான். இந்த நான் போலார் மாலிகுல்ஸ் அப்படின்றது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து பிஹேவ் அஸ் எ இன்சுலேட்டர். இன்சுலேட்டர்னு தமிழ் வந்து மின் காப்பான்களாக செயல்படும், மின்சாரத்தை கடத்தாது. தென் வாட் அபவுட் த மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்டால் வெரி லோ. உங்களுக்கு மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல எதுக்கெல்லாம் நீங்கள் சாஃப்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீங்களோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக மெல்ட்டிங் பாயிண்ட் என்ன வந்துடும், நமக்கு லோவாக தான் இருப்பாங்க. ஸோ இதோட நமக்கு யார் கம்ப்ளீட்டட்னா மாலிகுலர் சாலிட்ஸில் ஒரு வகை நான் போலார் கம்ப்ளீட்டட். தென் வாட் அபவுட் போலார், போலார் சாலிட்ஸுக்கு என்ன தான் நடக்குது அப்படின்னு கேட்டால் பாருங்கள், போலார் சாலிட்ஸில் தே எக்ஸிஸ்ட் டைபோல் இன்ட்ராக்ஷன். டைபோல் இன்ட்ராக்ஷன் தமிழ் வந்து இருமுனை கவர்ச்சி விசைகள் வந்து செயல்படும். இருமுனை கவர்ச்சி விசைகள் வந்து செயல்படும். இருமுனை கவர்ச்சி விசைகள். இப்போ கிளியராக இருக்கா பாருங்கள் சார்.
டைபோல் அட்ராக்ஷன்ஸ் வந்து நடக்கும். கிவ் த எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டால் நம்ம HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். அது எப்படி ஸ்ப்ளிட் ஆகுவாங்க, நமக்கு H ப்ளஸ்ஸு Cl மைனஸ் அப்படின்றது பாருங்கள், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அப்படின்னா எத்தனை போல்ஸ் க்ரியேட் ஆகுறாங்க, 2 துருவங்கள், ஒன்று நேர்மின் துருவம், இன்னொன்று எதிர்மின் துருவங்கள் அப்படின்றது ஒரு ஆமாம் போத் சைட்ஸ் இருக்கலாம். இதுக்கு நியர்பை மேபி இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, இதுக்கு நியர்பை யார் வருவாங்க, ஒரு நெகட்டிவ் சைடு அட்டாக் ஆகும். இங்கே நெகட்டிவாக இருக்குன்னா அந்த பக்கம் ஒரு பாசிட்டிவ், இது மாதிரி அட்ராக்ஷன்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் வந்து டைபோல் அட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சார் இப்போ பாருங்கள் சார், தென் செகண்ட் யார் சொல்கிறோன்னா SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு. SO2 இங்கவும் நமக்கு போலாரில் எக்ஸிஸ்ட் ஆஃப் நேச்சர் எப்படி இருக்காங்கனாக்குள்ள ரொம்ப சாஃப்டாக மிருதுவாக தான் இருக்காங்க. இவர்களுக்கு என்ன கிடையாதுனாக்குள்ள இன்சுலேட்டிங் மெட்டீரியல், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்க மாட்டாங்க, இன்சுலேட்டர். இப்போ உங்களுக்கு சின்னதாக ஒரு டவுட் வந்து மைல்டாக வந்திருக்கணும். என்ன மைல்டு டவுட்டு சார், இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ்னு சார்ஜ் இருக்குது, சார்ஜஸ் இருந்தால் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணணுமே அப்படின்ட்டு. ஆமாம், ஆனால் எந்த ஃபார்மில் கண்டக்ட் பண்ணோம், இன் அக்வஸ் சொல்யூஷன்ஸில் தான் கடத்தும். இங்கே நம்ம சொல்யூஷன்ஸை பற்றி பேசலை, யார் சாலிட்ஸை பற்றி பேசுகிறோம். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி. இது வந்து PYQ எல்லாரும். ஆனால் மேக்ஸிமம் என்ன போட்டு வந்தாங்கன்னா தப்பாக தான் போட்டு வந்தாங்க. எது விச் ஆஃப் த ஃபாலோயிங் வந்து ரெடி டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு கேள்வி கேட்டோன்னே நம்ம ஆளுங்க HCl ஆசிட்டு தானே போட்டு விடுவோம் அப்படின்ற மாதிரி போட்டாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஆசிட் வந்து கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, பட் விச் கண்டிஷன் அப்படின்னு கேட்டால் இன் ஃபியூஸ்டு அல்லனா அக்வஸ், கரைசல் நிலையில் அல்லது நீர்த்த நிலையில் அப்படின்றது மின்சாரத்தை கடத்தும். தென் இவங்களுடைய மெல்ட்டிங் பாயிண்ட்டே எப்படி இருப்பாங்க, வெரி லோ மெல்ட்டிங் பாயிண்ட், சாலிட் ஸ்டேட்டில் வெரி லோ மெல்ட்டிங் பாயிண்ட். தென் தேர்டு அண்ட் லாஸ்ட் பாயிண்ட்டு மாலிகுலர் சாலிட்ஸில் தேர்டு கேட்டகரி என்ன சொல்கிறோம், ஹைட்ரஜன் பாண்டட் சாலிட்ஸ். ஸோ இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான். ஹைட்ரஜன் பாண்டட்னா கண்டிப்பாக வாட் டைப் ஆஃப் மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்குது எக்ஸிஸ்ட் அப்படின்னு கேட்டால் இட் வில் பி ஹைட்ரஜன் பாண்டட். ஹைட்ரஜன் பிணைப்பு பிணைக்கப்பட்டிருக்கும். ஹைட்ரஜன் பிணைப்பு அப்படின்றது பிணைக்கப்பட்டிருக்கும். தென் கிவ் த எக்ஸாம்பிள் அப்படின்னா பாருங்கள், வாட்டர் இந்த லிக்யூட் ஃபார்ம் கிடையாது, எக்ஸிஸ்ட் அஸ் ஏ ஐஸ். பனிக்கட்டியாக நீர் வந்து இருக்கும் பொழுது அங்கே எந்த வகையான பிணைப்பு காணப்படுகிறது அப்படின்றது கேள்வி கேட்பாங்க, ஹைட்ரஜன் பிணைப்பு. அல்லது கேள்வி என்ன கேட்பாங்க, ஒய் ஐஸ் வந்து எக்ஸிஸ்ட், அதுவும் வாட்டர் தானே, H2O தானே, அது வந்து ஏன் லிக்யூட் இல்லாமல் சாலிடாக மாறுதுன்னு கேட்டால் அந்த ஐஸ் என்ற ஃபார்மில் சாலிடு ஃபார்மில் நமக்கு என்ன டைப் ஆஃப் பாண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா ஹைட்ரஜன் பிணைப்புன்றது காணப்படுது. இது நமக்கு போட்டித் தேர்வில் இன்னும் ஒரு கொஷின்ஸும் கேட்பாங்க, எப்போ ஹைட்ரஜன் பாண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும்னா கண்டிப்பாக யார் இருக்கணும், ஹைட்ரஜன் இருக்கணும். இந்த ஹைட்ரஜன் கனெக்டட் வித் அனதர் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டமாக இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டமாக இருக்கணும். இந்த கண்டிஷன்ஸுக்கு ஒபே பண்ணால் மட்டும்தான் அது எது எக்ஸிஸ்ட் ஆகும், ஹைட்ரஜன் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும். ஹைட்ரஜன் இருக்கணும், தென் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். யார் இந்த எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் அப்படின்னா நம்ம பீரியாடிக் டேபிளில் செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸு. செகண்ட் பீரியடில் ஃப்ளூரினுக்கு மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், ஃப்ளூரினுக்கு பக்கத்தில் யார், ஆக்சிஜன், தென் யார், நைட்ரஜன். கண்டிப்பாக இந்த 3 பேர் இருக்காங்க அப்படின்னாக்கல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். அங்கே என்ன டைப் ஆஃப் பாண்ட் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னா ஹைட்ரஜன் பாண்டு இருக்கணும். கண்டிப்பாக இவர் கூட யார் கனெக்ட் ஆகிருக்கணும், ஹைட்ரஜன் இருக்கணும். அப்படின்னா இப்போ ஹைட்ரஜன் கனெக்ட் ஆகிறது யார் இருக்காங்க, அம்மோனியா. அப்படின்னா அம்மோனியாவில் என்ன பாண்டு எக்ஸிஸ்ட் ஆகும், ஹைட்ரஜன் பாண்டு. அதே போல் ஆக்சிஜன் கூட ஹைட்ரஜன் கனெக்ட் ஆகிறது யார், வாட்டர். என்ன பாண்டு எக்ஸிஸ்ட் ஆகும், ஹைட்ரஜன் பாண்டு. இப்போ பாருங்க, ஃப்ளூரின் கூட யார் கனெக்ட் ஆகும், ஹைட்ரஜன் கனெக்ட் ஆகும். என்ன பாண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், ஹைட்ரஜன் பாண்ட். உடனே அடுத்த கேள்வி கேட்கலாமே, சார் ஃப்ளூரினுக்கு கீழே குளோரின் இருக்குது, இவர் ஹைட்ரஜன் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகுவாரா அப்படின்னு கேட்டால் குளோரினோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி லோவாக இருக்கிறதுனால இது வந்து ஹைட்ரஜன் பிணைப்பில் ஈடுபடாது. பட் யார் யார் இன்வால்வ் ஆகுதாங்க, ஃப்ளூரின், ஆக்சிஜன், நைட்ரஜன், இவங்கெல்லாம் ஹைட்ரஜன் பிணைப்பில் இன்வால்வ் ஆகுவாங்க. ஹைட்ரஜன் பாண்டுன்றது ஆல்ரெடி பேசின இந்த 2 ஃபோர்ஸஸை விட கொஞ்சம் மோர், ஏன்னா ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ் தான். அதனால தான் அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் நேச்சர் வந்து ஹார்டு, கடினமாக இருக்காங்க. ஹார்டு எந்த அளவுக்கு கடினமாக இருக்குன்னா உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். எது, ஹைட்ரஜன் பிணைப்பு. நாம் நினைப்போம் ஹைட்ரஜன் பாண்டு தானே, அது வீக்கு தானே அப்படின்ட்டு. ஹைட்ரஜன் பாண்ட் வந்து வெரி ஸ்ட்ராங். உதாரணம் நாம் யார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிட்ட ஒரு ஐஸ் கட்டியை கொடுத்துட்டு உடைங்கன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். கையால் உடைக்க முடியுமா,
வாய்ப்பே கிடையாது. எதை வச்சு உடைப்பாங்க? சுத்தியை வச்சு ஹேம்பர் வச்சு இது பண்ணுவாங்க. இந்த ஐஸ் எல்லாம் போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், கட்டியை எவ்வளோ சைஸு கொண்டு வருவாங்க. வெறும் கையால் உடைக்கவே முடியாது. அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் நேச்சர் ஹைட்ரஜன் பண்ணுறது வெரி ஹார்டு, கடினமானது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எதில் சார்? ஆமாம், அவுட்டர் செல்லா? ஹைட்ரஜன் பண்ணான்னு கேட்குறீங்களா? அப்படியா? இல்லையா, அதில் என்ன மாலிகுல்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. பிளான்ஸில் இருக்கும், ஆனால் இப்போ கோகனட்டுடைய அவுட்டர் ஷெல்லில் இருக்கா அப்படின்றது அது நமக்கு தெரியணும். ஏன்னா பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசினீங்கன்னாக்கா அதுக்கு பேர் வந்து நான் பைட்டோ கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நிறைய ஆர்கானிக் மாலிகுல்ஸ் இருக்கும். யார் என்ன இருக்காங்க, என்ன இருக்கிறதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணால் தான் நம்ம என்ன வகையான ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து ஜென்ரலாக ஹைட்ரஜன் பாண்டிங் ஹார்டாக இருக்குது. இதுவும் என்ன ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் இன்சுலேட்டர். பட் மெல்ட்டிங் பாயிண்ட் என்னவாக இருக்குது? லோ. நமக்கு ஐஸ் மெல்ட் ஆனால் எத்தனை டிகிரி என்எஃப்? 0 டிகிரி என்எஃப். 0 டிகிரி போனனாக்கா சாலிட்லேருந்து லிக்விடாக மாறிடும். ஸோ இதோட நமக்கு யாரை பற்றிய தகவல் கம்ப்ளீட் ஆகிறான்னா, கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸில் ஃபஸ்ட்டு டைப் மாலிகுலர் சாலிட்ஸு ஓவர். அம்மோனியாவில் ஹைட்ரஜன் பாண்டிங் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நமக்கு இதெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குது, நம்ம கொஸ்டின்ஸ் போக போக பேசலாம். மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் ஒய் வந்து 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கேட்பாங்க. ரீசன் என்ன? அதுதான் எக்ஸிஸ்டஸே ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கிறதா 100 டிகிரி. அதே வந்து ஆயில் இருக்குது, வாட்டர் இது நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, கோகனட் ஆயிலோ இல்லை சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலோ, ஆனால் அவங்களுக்கு பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி இல்லையே. என்ன ரீசன்னா, அங்கே கோவேலண்ட் பாண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், சகப்பிணைப்பு வந்து இருக்கும். சகப்பிணைப்புக்கு பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு எனர்ஜி என்ன போதும்? கம்மியாக போதும். அப்படின்னா கோவேலண்ட் பாண்டை விட எது ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆக ஆரம்பிக்குது? இங்கே ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, லாஸ்ட் செகண்ட் கேட்டகரி அயானிக் சாலிட்ஸ், அயனி படிகங்கள். அங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டுவன்ட் பார்ட்டிகல்ஸ் யாராக எக்ஸிஸ்ட் ஆகுவாங்கன்னா அயான்ஸாக இருப்பாங்க. வெரி வெல், அயான்ஸ்ன்றது யாராக இருப்பாங்க? இட் வில் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அயான்ஸ். நேர்மின் முனைகள் கொண்டது அல்லது நேர்மின் அயனிகளோ எதிர்மின் அயனிகளோ வந்து அவங்க இருப்பாங்க. தென் வாட் டைப் ஆஃப் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், எந்த வகையான கவர்ச்சி விசை இருக்குது, எந்த வகையான பிணைப்பு இருக்குது, பிணைப்பு அல்லது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், கவர்ச்சி விசை என்ன இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு பேர் வந்து கொலம்பிக் ஃபோர்ஸ், கூலும்பிக் விசை அல்லது கூலும் விசைன்னு சொல்லலாம். என்ன அது கூலும் அப்படின்றது? இதை வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் இடையில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த சயின்டிஸ்ட் வந்து கூலும். அதனால் அவரை ஐடென்டிஃபை பண்ணால் அவர் ஆனர் பண்ணுறதுனால கூலும்பிக் ஃபோர்ஸ்ன்றாங்க. அதர்வைஸ் இந்த ஆப்போசிட் சார்ஜஸுக்கு இடையில் க்ரியேட் ஆகிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு பேர் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். தமிழ் வந்து நிலைமின் கவர்ச்சி விசை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நேர்மின் அயனிக்கு எதிர்மின் அயனிக்கு இடையே உருவாகக்கூடிய கவர்ச்சி விசைக்கு நிலைமின் கவர்ச்சி விசை அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், கிவ் த எக்ஸாம்பிள். யாருக்கான எக்ஸாம்பிள்? அயானிக் சாலிட்ஸுக்கு எக்ஸாம்பிள்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ஆள் யார்? NaCl, சோடியம் குளோரைட். ஞாபகம் வச்சுக்கணும், அயனி படிகம். செகண்ட் எக்ஸாம்பிள் மெக்னீசியம் ஆக்சைடு, ஜிங்க் சல்ஃபைடு, கால்சியம் ஃப்ளூரைடு. ஸோ வாட் அபவுட் த ஃபிசிக்கல் நேச்சர்னா இவங்க எல்லாமே கடினமானவர்கள், ஹார்டாக இருப்பாங்க. பட் என்ன ஆகும்னு கேட்டால் உடையும் தன்மை உடையது, பிரிட்டைல், உடையும் தன்மை உடையது. ஹார்டாக இருப்பாங்க, என்ன தன்மை உடையது? உடையும் தன்மை வந்து உடையது, உடையும் தன்மை உடையது. இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிக்கணும். என்ன பாயிண்ட்டு சார் கவனிக்கணும்னா, அந்த அயானிக் சாலிட்ஸ் அப்படின்னு கொடுக்கும் பொழுது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை பற்றி பேசுகிறாங்கன்னா அயானிக் ஃபார்மில் வந்து சாலிட் ஃபார்மில் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. இது என்ன பண்ணணும்? அக்வஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதனால் 2 வார்த்தையும் கொடுப்பாங்க. இது வந்து இன்சுலேட்டர், மின்சாரத்தை கடத்தாது. எந்த நிலையில்? சாலிட் ஸ்டேட்டில், திட நிலையில் மின்சாரத்தை கடத்தாது. பட் வாட் அபவுட் அக்வஸ் அல்லது ஃபியூஸ்டு ஃபார்ம் அப்படின்னு கேட்டாக்கல அது மோல்டன். இது வந்து கண்டக்டார், மின்சாரத்தை கடத்தக்கூடியது. எந்த ஃபார்மில்? மோல்டன் ஸ்டேட் ஆர் இன் அக்வஸ் ஸ்டேட். கரைசல் நிலையில், மோல்டன்னா தமிழில் உருகிய நிலையில் மின்சாரத்தை கடத்தும். கரைசல் அல்லது உருகிய நிலையில் மின்சாரத்தை கடத்தும். வாட் அபவுட் அ மெல்ட்டிங் பாயிண்ட்? மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து வெரி ஹை மெல்ட்டிங் பாயிண்ட். மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து மிக மிக அதிகம். இதில் வந்து நமக்கு இந்த டெட் எக்ஸாமு தென் டிஎன்பிஎஸ்சியில் போட்டித் தேர்வில் அதிகமாக இந்த கேள்வி கேட்குறாங்க. எதுக்கு? ஒய் அயானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்? ஏன் அயனி படிகங்களுக்கு
உருகு நிலை அதிகம் அப்படின்றது கேள்வி கேட்பாங்க. ஸோ மெல்ட்டிங் பாயிண்ட்டு அதிகம். ரீசன் என்ன சொல்லிடணும், அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் தான் ரீசன். என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது? டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். தமிழ் வந்து அயனிகளுக்கிடையே நிலைமின் கவர்ச்சி விசை காணப்படுவதால் அவற்றினுடைய உருகு நிலை அதிகம், ரொம்ப லேட் ஆகும். ஸோ இதோட நமக்கு யார் முடியுதுன்னா செகண்ட் டைப் அயானிக் சாலிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டட். தென் தேர்டு கேட்டகரி எங்கே போகிறோம்னா மெட்டாலிக் சாலிட்ஸ். தமிழ் வந்து உலோக படிகங்கள். மெட்டாலிக் சாலிட்ஸ். மெட்டாலிக் சாலிட்ஸில் க்ரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் நமக்கு யாரால் உருவாகிறாங்க அப்படின்னா பாருங்கள், பாசிட்டிவ் அயான்ஸ், உலோகங்களில் இருக்கக்கூடிய நேர்மின் அயனிகள். அந்த நேர்மின் அயனிகள் வந்து ஒரே இடத்துல இருக்காது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த உலோகத்தினுடைய சர்ஃபேஸ் ஏரியா புறப்பரப்பு எல்லாமே விரவி இருக்கும். அதனால் இதுக்கு எப்படி பேர் இருந்தாங்களோ அந்த ஷீ மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஷீ லோக்கலைஸ்டு எலக்ட்ரான், ஷீ ஆஃப் லோக்கலைஸ்டு எலக்ட்ரான், டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான். இந்த உலோகம், இந்த காப்பர் இருக்குன்னா இந்த காப்பரனுடைய புறப்பரப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஒரே இடத்தில் இருக்காமல் இந்த உலோகத்தினுடைய சர்ஃபேஸ் ஏரியா ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கும், விரவி இருக்கும். இப்போ ஒரு கற்பனை பண்ணிக்காங்க, கடல் நீரில் உப்பு இருக்குன்ற ஒரே இடத்துல இருக்க, எல்லா பகுதியிலுமே இருக்கா. அதே போல் தான் இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் எல்லா இடத்துலையும் விரவி இருக்கும் அப்படின்றது. இதுக்கு பேர், இந்த வார்த்தையை ரொம்ப முக்கியமானது, சி ஆஃப் டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்கள் வந்து புறப்பரப்பின் முழுவதும் வந்து விரவி காணப்படும். வாட் டைப் ஆஃப் பாண்ட் எக்ஸிஸ்ட்னாக்கில் மெட்டாலிக் பாண்ட். தமிழ் வந்து உலோக பிணைப்புன்றது காணப்படும். உலோக பிணைப்பு. பாசிட்டிவ் அயான்ஸ் இல்லை, எலக்ட்ரான்ஸு. அதான் அயான்ஸுன்றது உலோகம் எலக்ட்ரான்களை இழப்பதனால யாராக மாறுது. ஒரு பேச்சுக்கு அலுமினியம் இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன், அலுமினியம் டைரெக்டாக பாசிட்டிவாக மாறாதில்ல. இது பாசிட்டிவாக மாறணுன்னா தே லூஸ் தி எலக்ட்ரான்ஸ். அந்த எலக்ட்ரான்ஸ் எங்கே, கோர் எலக்ட்ரானா சர்ஃபேஸ் எலக்ட்ரானா, கோர் எலக்ட்ரானை ஒன்றும் டச் பண்ண முடியாது. நமக்கு தெரியும் இல்லையா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எந்த செல்லிலேருந்து போவோம், வேலன்சி செல்லிருந்து எலக்ட்ரான் வெளியே போவாங்க. இப்போ அலுமினியத்தினுடைய வேலன்சி செல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 3 எலக்ட்ரான்ஸ். அதனால தான் என்ன சொல்கிறோம், Al 3+. இப்போ இந்த 3+ஆக மாறினது எந்த பரப்பில் இருந்த எலக்ட்ரான்கள், சர்ஃபேஸ் ஏரியாவில் இருந்த எலக்ட்ரான்கள் வெளியே போனது. அதனால் இப்போ எலக்ட்ரான் லூஸ் ஆச்சுன்னா தே கேரிங் பாசிட்டிவ் சார்ஜு அயான்ஸாக மாறுறாங்க, அப்படி பொருள் அதுக்கு. ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ் அயான்ஸ்ன்றதுக்கு ஏன் டேர்ம் கொடுக்குறாங்க அப்படின்னா தே லூஸ் தி எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்களை வந்து வெளியேற்றப்படுவதனால் அது வந்து நேர்மின் சுமையை வந்து பெறுகிறது. தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். உலோகங்கள் டோட்டலாக எத்தனை மெட்டல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் டோட்டலாக 118 எலமெண்ட்ஸு. இந்த 118 எலமெண்ட்ஸில் அரௌண்ட் வந்து ஒரு 90 வரைக்கும் யார் இருக்காங்கன்னா மெட்டல்ஸ் இருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன், தோராயமாக வந்து 88லேருந்து 90 வரைக்கும் உலோகங்கள் இருக்காங்க. அப்படின்னா ரிமைனிங் யார் இருப்பாங்க, நமக்கு அலோகங்கள், நான் மெட்டல்ஸ் இருக்குது. அது இல்லாமல் செமி மெட்டல்ஸ் இருக்குது, இன்னட் கேஸஸும் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்தது. கேஸஸ் வந்து 10 பேர் இருக்காங்க. ஆலஜன் இது நமக்கு 18th இன்னட் குரூப்பில் வந்து ஒரு 7 கேஸஸ் இருக்காங்க. அது இல்லாமல் ஃப்ளூரினு குளோரினு இவங்க கேஸஸ் இருக்காங்க. தென் அதே போல் நமக்கு ஃப்ளூரினு குளோரினு கேஸு, ஹைட்ரஜன் கேஸு, ஆக்சிஜன் கேஸு, நைட்ரஜன் கேஸு, இது மாதிரி கேஸஸ் எலமெண்ட்டு ஒரு 10 இருக்குது. அது ரிமைனிங் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மெட்டல்ஸு மெட்டலாய்ட்ஸு வந்துடுறாங்க. அதனால் அப்ராக்சிமேட்டாக இவ்வளவு 86லேருந்து 90 வரைக்கும் கொடுக்குறாங்க. சில உலோகங்கள் அதுதான் அந்த டியூல் கேரக்டர் ஆக்டாக இருந்தனால உலோகம் போலியாக உலோகமாகவும் இருக்கும், அலகுமாக ஆகாது. அது சில பேரை ஐடென்டிஃபை பண்ணல. அதனால் இந்த இடத்துல வந்து இந்த வேலையை வந்து ரஃபாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த மெட்டல்ஸில் டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல்ஸ் எக்ஸாக்டாக யார் அப்படின்னு கேட்டால் ஒரு அயன், Fe, then copper Cu, then Ag silver, then Mg magnesium,
நம்ம டே டு டே லைஃப்பில் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குகிற ஒன்று. ஏயு, தங்கம், பிடி, பிளாட்டினம், இது மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். யாருக்கான எக்ஸாம்பிள்ஸ்? மெட்டல்ஸுக்கான எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போகலாம். தென் இவங்க மெட்டல்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பேசணும் தான், இருக்கிறதுல ரொம்ப ஹார்டாக இருக்காங்க, கடினமானதாக இருக்குது. ரொம்ப முக்கியமான கேரக்டர் என்னன்னாக்கில் இது வந்து மேலியபிள், தமிழ் வந்து நீளும் தன்மை உடையது. அதே மாதிரி டக்டிலிட்டி, வளையும் தன்மையும் உடையது. தங்கமெல்லாம் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக பிடிச்சி ஒரு நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க அந்த லோயர் கிளாஸில் 7, 8, 9 ஒரு டீஸ்பூன் அளவு உங்கள்கிட்ட கோல்டு இருந்ததுன்னா அதை வந்து இங்கேருந்து இழுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 40-50 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு சின்னதாக தின் ஒயர் மாதிரி கன்வெர்ட் ஆகுமா? அப்படின்னா எந்த அளவுக்கு அதனுடைய மேலியபிலிட்டி, டக்டிலிட்டி, நீளும் தன்மையும் வளையும் தன்மையும் இருக்குது. அதே மாதிரி இந்த மெட்டலுக்கு இன்னொரு முக்கியமான கேரக்டர் இருக்குது. என்ன பேருனா சோனரஸ். நம்ம ஒளி எழுப்பும் பன்மை இருக்குது, சவுண்டு ப்ரொடியூசிங் கேரக்டர், அதெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸு. இவங்க எல்லாமே ரெடி டு கண்டக்டர்ஸ், மின்சாரத்தை சூப்பராக கடத்துவாங்க. எந்த ஸ்டேட்டில்? இன் சாலிட் ஸ்டேட் அஸ் வெல் அஸ் மோல்டன் ஸ்டேட். திட நிலையிலும் உருகிய நிலையிலும் உலோகங்கள் வந்து மின்சாரத்தை நன்றாக கடத்தும். இவங்களோட மெல்ட்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குங்க? ஃபேர்லி ஹை, மிக மிக அதிகமாக தான் இருக்குது. ஏன்னாக்கில் எப்படி இருக்குன்றதுனால, ஹார்டு, கடினமாக இருக்குன்றதுனால அதை உருகுவதற்கு உருகுநிலை அதிகமாக தேவைப்படுகிறது. ஸோ இந்த டாப்பிக்குடைய கடைசி இன்ஃபர்மேஷன், கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சாலிட் வந்து கோவேலண்ட், தமிழ் வந்து சகப்பிணைப்பு படிகங்கள். அது யாரால் உருவாக்கப்பட்டிருப்பாங்கனாக்கில் மேட் ஆஃப் ஆட்டம்ஸ், அணுக்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். வாட் டைப் ஆஃப் பாண்டிங் ஃபோர்ஸ் அல்லது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட்னா கோவேலண்ட், சகப்பிணைப்பு. சகப்பிணைப்பு அப்படின்ற வேதிப்பிணைப்பு வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். கிவ் த எக்ஸாம்பிள்னா இது 3 பேர், இந்த 3 பேருக்குமே என்ன இருக்குனாக்கில் ஸ்பெஷல் நேம்ஸ் இருக்குது, சிறப்பு வகையான பேர் இருக்குது. அதையே டைரெக்டாக நமக்கு கொஷின்ஸ்லாம் ரைஸ் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கேன். நம்பர் 1 SiO2, இதுக்கு பேர் ஸ்பெஷல் நேம் வந்து குவாட்ஸ். மணல்னு அர்த்தம் சார், இல்லைன்னா சிலிக்கேட்டு. ஆமாம், SiO2ன்றது சாண்டுன்னு சொல்லலாம் அல்லது குவாட்ஸ்னு சொல்லலாம். இந்த இடத்துல சிலிக்கான் கார்பைடு SiC. அதே போல் கார்பன் ஆலோட்ரோப் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகும். என்னென்ன ஆலோட்ரோப் ஃபார்மில்? ரொம்ப ஹார்டாக இருக்கிற டைமண்டாகவும் இருக்கும், ரொம்ப கார்பன் சாஃப்டாக இருக்கிற ஏராக இருக்கும், கிராஃபைட்டாகவும் இருக்கும். அதனால் இந்த கோவேலண்ட் சாலிட்ஸில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். டைமண்டு கொடுத்தாங்கன்னா அது வந்து ஹார்டு, கிராஃபைட்டு கொடுத்தாங்கன்னா சாஃப்ட். இந்த 2 வார்த்தையும் உங்களுக்கு கொஷின்ஸில் ரிப்பீட்டேஷன் ஆகும். அதே மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான கேள்வியும் கேட்பாங்க. இந்த கிராஃபைட் வந்து கண்டக்டார், மின்சாரத்தை கடத்தும். ஆனால் டைமண்ட் வந்து இன்சுலேட்டர். அது என்ன ரீசன்னு கேட்பாங்க. ரீசன் வந்து கிராஃபைட்டுடைய சர்ஃபேஸில் டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான் அல்லது நான் பாண்டிங் எலக்ட்ரான், பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான்கள் இருப்பதனால கிராஃபைட் வந்து மின்சாரத்தை கடத்தும். டைமண்ட் வந்து நோ ஃப்ரீ எலக்ட்ரான், தனித்த எலக்ட்ரான்கள் வைரத்தில் காணப்படாததுனால் அது என்ன பண்ணாது? மின்சாரத்தை கடத்தாது. ஸோ லாஸ்ட்டு பாயிண்ட்டு, இவர்களுக்கு யாருக்கு? டைமண்டுக்கு, சிலிக்கேட்டு, மண்ணுக்கெல்லாமே மெல்ட்டிங் பாயிண்ட்டு வெரி ஹை. இருக்கிறதுல ரொம்ப அதிகமான உருகுநிலை கொண்ட ஒரு பொருள் யாருன்னு? டைமண்டு தான். வைரத்தை உருகுநிலை கிட்டத்தட்ட 5000 டிகிரி பக்கம் அது ஆனால் தான் அது வந்து மெல்ட்டே ஆக ஆரம்பிக்கும். அதனால் டைமண்ட் வந்து ரொம்ப மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து அதிகமுடையது, உருகுநிலை அதிகமுடையது. அதனால் இந்த டைமண்ட் அப்படின்றது டே டு டே லைஃப் அப்ளிகேஷன் ஓரியன்டான ஒரு கொஷின் கேட்பாங்க. தே வில் பி யூஸ்டு இன் தெர்மோமீட்டர், வெப்பநிலை மானிகளில் வைரத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. எந்த காரணத்தினால அப்படின்னு கேட்டால் உருகுநிலை அதிகன்றதுனால. இப்போ 100 டிகிரி வரைக்கும் நீங்கள் மெர்க்குரியை யூஸ் பண்ணலாம். பட்டை போட்டு ஒரு 200 டிகிரி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? நம்ம ஜென்ரலாக தெர்மோமீட்டர் மெட்டீரியல் 3 பேர் யூஸ் பண்ணுவோம். ஆல்கஹால் யூஸ் பண்ணுவோம். ஆல்கஹால் பாடி டெம்பரேச்சரில் என்ன ஆயிரும்? எவாப்ரேட் ஆயிரும். அப்படின்னு கேட்டால் 40 டிகிரி 50 டிகிரி வரைக்கும் தான் ஆல்கஹாலை யூஸ் பண்ண முடியும். 100 டிகிரி 110 டிகிரி போச்சுன்னா மெர்க்குரி தெர்மோமீட்டரே பஸ்ட் ஆகுது, வெடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் மெர்க்குரி தெர்மோமீட்டர் 110 டிகிரி வரைக்கும் தான் நம்ம லெபோரட்டரியில் யூஸ் பண்ண முடியும். ஒரு பொருளுக்கு 5000 டிகிரி செல்சியஸ் எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க? 1000 டிகிரி செல்சியஸ் எதை வச்சு இது பண்ணுறாங்கனாக்கா அந்த இடத்துல எல்லாமே டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்டுக்கு யாரும் யூஸ் பண்ணாங்க? டைமண்டையும் யூஸ் பண்ணாங்க, தெர்மோமெட்ரிக் மெட்டீரியலாக. அதனால் மறந்துடாதீங்க, வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்கள்னால் அந்த 3 பேரை பயன்படுத்துகிறோம். ஒன்று வந்து பாதரசம்,
ஏன் பாதரசத்தை பயன்படுத்துகிறீங்கன்னா ரீசன் நான் முன்னாடியே சொல்லிட்டோம். லிக்விட் ஸ்டேட்டில் திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உலோகம் மெட்டல் அப்படின்றதுனால. ஏன்னா மெட்டலுக்கு மெல்ட்டிங் பாயிண்ட் என்ன சொல்கிறோம்? ஐ. அதனால தான் பாதரசத்தை யூஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் அது எந்த நிலையில் இருக்குது? லிக்யூடாக இருக்குது அப்படின்றதுனால. ஸோ இதோட நமக்கு வி கம்ப்ளீட்டட் டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ், படிகங்களினுடைய வகைகள் அப்படின்றது முடிச்சாச்சு. இதில் பேசிக்கான கிளாசிஃபிகேஷன் நம்ம முன்னாடியே சொன்னது. சாலிட்ஸை வந்து என்ன சொல்கிறாங்க? கிறிஸ்டலின் சாலிட்ஸு, அமாரஃபஸ் சாலிட்ஸ் அப்படின்ட்டு 2 வகையாக கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. தமிழ் வந்து படிக வடிவம் உடையது. இது நம்ம +2 படிக்கக்கூடிய பசங்களுக்கெல்லாம் இது ஒரு 5 மார்க். யூஜியில் வந்து நம்ம ஒரு 5 மார்க் 7 மார்க் கொஷின்னு படிச்சிருப்போம். அமாரஃபஸ் சாலிட்ஸ் அப்படின்னா படிக வடிவம் அற்றது. படிக வடிவம் அற்றது. ஸோ இவர்களுக்கு இடையிலான வேறுபாடுகள் என்ன? சார் இந்த பகுதியிலிருந்து கேள்விகள் என்ன வரலாம் அப்படின்னா உங்களுக்கான ஸ்டேட்மெண்ட்டாக தான் கொஷின்ஸ் வரும். என்ன ஸ்டேட்மெண்ட்டு? ஒரு 3-4 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ 1 மட்டும் கரெக்டு, 1 and 2 கரெக்டு, 1 and 3. ஸோ இந்த பகுதியில் அது போன்ற வினாக்கள் வந்து இடம்பெறும். அதனால் இருக்கக்கூடியது ஒரு பக்கத்தை நம்ம தரவாக இருந்தால் மட்டும்தான் அதில் உண்டான ஆப்ஷன்ஸை நம்ம கிளியராக சூஸ் பண்ண முடியும். இது இந்த கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து 3 டைமென்ஷன். தமிழ் வந்து முப்பரிமாணம் வடிவம் உடையது. அந்த வார்த்தை போதும். 3 டைமென்ஷன், முப்பரிமாண வடிவம் உடையது. ஆனால் இந்த பக்கம் வாட்டை போட்டு அமாரஃபஸ் சாலிட்ஸ் அப்படின்னா டு நாட் ஹாவ் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட். தமிழ் வந்து ஒழுங்கற்ற வடிவம் உடையது. அப்படின்னா இந்த பக்கம் என்ன பண்ணணும்? ஒழுங்கான வடிவம், ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். ஒழுங்கான வடிவம் உடையது, அந்த பக்கம் ஒழுங்கற்ற வடிவம் உடையது. அரேஞ்ச்மெண்ட் வந்து ரெகுலராக இருக்குது, அந்த பக்கம் இர்ரெகுலராக இருக்காங்க. தென் செகண்ட் பாயிண்ட்டு, இங்கே கிறிஸ்டலின் சாலிடுக்கு எப்படி இருக்குது? ஷார்ப்பான மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது. தமிழ் வந்து குறிப்பிட்ட உருகு நிலை உண்டு. எக்ஸாக்டாக மெல்ட்டிங் பாயிண்ட் எத்தனை டிகிரியில் வந்து மெல்ட் ஆகுறாங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்ன ரீசன்ன்றதுனால? கிறிஸ்டலாக படிகமாக இருக்குன்றதுனால. ஆனால் அந்த பக்கம் என்ன கிடையாது? நோ பர்டிகுலர் மெல்ட்டிங் பாயிண்ட், குறிப்பிட்ட உருகு நிலை கிடையாது. போட்டித் தேர்வுகளில் இந்த வினா உங்களுக்கு அதிகமாக கேட்கக்கூடிய ஒன்று எது அப்படின்னா பாருங்கள், இந்த கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து அனிசோட்ரோஃபிக் நேச்சர். கிறிஸ்டலின் வந்து அனிசோட்ரோஃபிக். அமாரஃபஸ் வந்து ஐசோட்ரோஃபிக். அமாரஃபஸ் வந்து ஐசோட்ரோஃபிக். நீங்கள் எவ்வளவு படித்தாலும் எக்ஸாம் ஹாலில் போய் பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த கேள்வி என்ன பண்ணும்? யார் ஐசோட்ரோபிக்கு, யார் அனிசோட்ரோபிக்கு அப்படின்ற வார்த்தை வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ உங்களுக்கு ட்ரிக்கு இது தான். இதெல்லாம் ஒரு ட்ரிக்கானாலாம் நினைக்கக்கூடாது. நமக்கு தேவை எக்ஸாம் ஹாலில் போய் பார்த்த உடனே ஆன்சர் தெரிஞ்சதுன்னா போதும். அமாரஃபஸா கிறிஸ்டலினா அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அமாரஃபஸில் இந்த 3வது எழுத்து யார்? ஓ. ஐசோட்ரோபிக்கில் 3rd எழுத்து ஓ. இதுதான் குழு. அமாரஃபஸ் வந்து ஐசோட்ரோஃபிக். இல்லை இப்படி மறத்தன்னா இப்படி கூட வச்சுக்கலாம். அமாரஃபஸில் ஃபஸ்ட்டு எழுத்து ஏ, அனிசோட்ரோஃபிக்கில் ஃபஸ்ட்டு எழுத்து ஏ வராது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. இந்த 2 ட்ரிக்கில் எது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதோ எடுத்துக்காங்க. நம்மளுடைய நோக்கம் இது போய் எக்ஸாம் ஹாலில் இது கட்டாயம் இடம்பெறும் வினாவாக இருக்கும். அப்படின்னு பார்த்தோன்னே யார் ஐசோட்ரோபிக், யார் அனிசோட்ரோபிக் அப்படின்னா கிறிஸ்டலின் வந்து அனிசோட்ரோபிக், அமாரஃபஸ் வந்து ஐசோட்ரோபிக். இல்லை அப்படின்னா இன்னொன்றும் சொல்லலாம். இது நம்ம இந்த +2 படிக்கிற பசங்களுக்காக இவ்வளவு ட்ரிக்கை நம்ம சொல்கிறது. ஏன்னா இதுக்கு 5 மார்க் அவனுக்கு. அதுக்காக இப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா +2 முடித்த பிறகு அவன் ஏதாவது படிக்க போனோம் இல்லையா? என்னடா படிக்க போகிறோன்னு கேட்டால் ஒரு பிகாம் சிஏ இல்லை பிசிஏ. அதனால் இங்கேருந்து சியும் இங்கேருந்து ஏவும். ஸோ சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்க போகிறோம் சார் அப்படின்ற மாதிரியாவது நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றது. அதனால் 3 ட்ரிக்கில் எது உங்களுக்கு பொருந்துதோ நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு சூஸ் பண்ணிடுங்க. கிறிஸ்டலின் சாலிட்ஸ் தான் வந்து ட்ரூ சாலிட், உண்மையான படிகங்கள். தமிழ் வந்து உண்மையான படிகங்கள். அமாரஃபஸ் சாலிட் வந்து சூடோ சாலிட்ஸ். தமிழ் வந்து போலியான படிகங்கள். சூடோபோடியா அல்லது அதுக்கு அப்படியும் சொல்லுவோம், போலிக்கால்கள் சொல்லுவோம். அல்லது இது ஃபேக்கி, பொய்யானவங்க அப்படின்னு அர்த்தம். தன்னை வந்து சாலிடு மாதிரியே பிஹேவ் பண்ணுமே தவிர ஒரிஜினலாக சாலிடு எழுப்ப நம்ம இப்படி பவுட்ரு தான். தென் ரொம்ப முக்கியமானது கிறிஸ்டலின் சாலிட்ஸுடைய அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் இட் வில் பி சிமெட்ரிக்.
தமிழ் வந்து சீராக அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த பக்கம் என்ன சொல்கிறோம்? அன்சிமெட்ரிக், சமச்சீர் இல்லை, சீரற்ற. கிறிஸ்டலின் சாலிட் வந்து மோர் ரிஜிட், மோர் அதிகமான கடினமாக இருக்கும், கடினமானதாக இருக்குவாங்க. அல்லது ரொம்ப ரிஜிட்னாக்கல முறுக்கேறி இருக்கிறதுன்றது பொருள். நம்ம முறுக்குதல் அப்படின்ற வார்த்தை தான். உள்ளே இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து ரொம்ப கடினமாக இறுக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே வந்து லெஸ் ரிஜிட், அந்த இடத்துல அணுக்கள் வந்து ரொம்ப நெகிழ்வாக இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற வார்த்தையை சொல்கிறோம். இந்த பக்கம் நெருக்கமாக, அந்த பக்கம் நெகிழ்வுடன். இந்த கேள்வி நமக்கு போட்டித் தேர்வில் இடம்பெறக்கூடியதாக இருக்கும். கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து பாருங்கள், லாங் ரேஞ்ச் ஆர்டர். படிக்கங்கள் அணுக்கள் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் எப்படின்னு இருக்கும், ரொம்ப லென்த்தியாக லாங் ரேஞ்சில் இருப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் ஷார்ட் ரேஞ்ச். ஏன்னா இது அயானு கிடையாது இல்லையா? நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ப்ளஸ்ஸை எதை நோக்கி அட்ராக்ட் பண்ணோம்? நெகட்டிவை நோக்கி. நெகட்டிவ் யாரை நோக்கி போகும்? ப்ளஸ்ஸை நோக்கி. ப்ளஸ் மீண்டும் நெகட்டிவ், இது மாதிரி இருக்கும். அதனால் லாங் ரேஞ்சாக இருக்கும். ஆனால் இந்த பக்கம் அது மாதிரி கிடையாது, ஷார்ட் ரேஞ்ச். கிவ் த எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டு சொல்லுங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு நம்ம வீட்டு சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்துடலாம். யார்? NaCl, சோடியம் குளோரைடு, அதே போல் KCl, பொட்டாசியம் குளோரைடு, அல்லது KNO3, பொட்டாசியம் நைட்ரேட், எல்லாமே சொல்லிட்டு போகலாம். இதில் போட்டித் தேர்வில் இந்த 2 பேர் ரிப்பீட்டடாக கொடுக்குறாங்க, NaCl, KCl. இந்த பக்கம் அமாரஃபஸ் சாலிடுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னாக்கில் பாருங்கள், செல்லோஃபோன். இந்த செல்லோஃபோன் அப்படின்றது ஒரு வகையான பிளாஸ்டிக், நெகிழி. அதே மாதிரி PVC, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். PVC, பாலி வினைல் குளோரைடு. அமாரஃபஸ் சாலிட் படிக வடிவமற்ற திடப்பொருளுக்கான எடுத்துக்காட்டு. ஸோ அவங்க கொடுத்த சிலபஸ் படி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் வந்து கம்ப்ளீட்டட். ஃபஸ்ட்டு டாபிக் என்ன கொடுத்துருந்தாங்க? டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ். அதே கிளாஸிஃபிகேஷன்ஸும் முடிச்சிட்டோம். அதில் டைப்ஸில் கிறிஸ்டலின், அமாரஃபஸ் முடிஞ்சது. அடுத்த டாபிக், செகண்ட் டாபிக்குள்ளே போகிறோம். அவங்க செகண்ட் டாபிக் என்ன கொடுத்துருந்தாங்க? வாட் இஸ் மீன் பை ஐசோட்ரோஃபிக், வாட் இஸ் மீன் பை அனிசோட்ரோஃபிக். எனக்கு இப்போ ஆன்லைனில் இருக்கிறவங்க தான் கரெக்டான ஆன்சர் சொல்லணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுவும் மறைக்கிறதுக்கும் வழி கிடையாது, இப்படியாவது நின்றுக்கலாம். சொல்லுங்கள், யார் வந்து ஐசோட்ரோபிக்கு, யார் அனிசோட்ரோபிக்கு? கிறிஸ்டலினா அமாரஃபஸா? இன்னும் ஆன்லைனில் யாரும் ஆன்சர் போடல. 3 குழு கொடுத்தேன். 3 குழுவில் ஒத்த குழுவை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட போதும். மொத்தமாக நீங்கள் போடக்கூடாது. கிறிஸ்டலின் அனிசோட்ரோஃபிக், வெரி குட். அமாரஃபஸு ஐசோட்ரோஃபிக். இல்லை அப்படி இல்லைனா கூட இன்றைக்கி எல்லாத்தையும் இவ்வளோ நான் சொல்கிறேன், நான் சொல்கிறத போய் நீங்கள் உண்மையாக பொய்யான்ட்டு எதில் போய் தேடுவீங்க? கூகுள். அதில் கூகுளும் யாருக்கு போயாச்சு? இப்போ கூகுளில் போனால் கூட ஒரு 1000 பக்கம் ஓப்பன் ஆகுது. எனக்கு ரொம்ப கிறிஸ்பியாக கொடுனாக்கல நேராக AI கிட்ட போயிடுறோம். அதனால் இதாவது ஞாபகம் வச்சுக்காங்க, AI. அனிசோட்ரோஃபிக் சாலிட்ஸ் வந்து என்ன ஃபார்மில் இருப்பாங்க? சாரி, அமாரஃபஸ் சாலிட்ஸ் வந்து யாராக இருப்பாங்க? ஐசோட்ரோபிக்காக இருப்பாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐசோட்ரோஃபிக்னால் யார் வந்துடணும்? அமாரஃபஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பாருங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ், பண்புகள். தமிழ் பண்புகள். தமிழ் ஐசோட்ரோபிக்னா ஒத்த வடிவம் உடையது, ஒத்த தன்மை உடையது. அனிசோட்ரோபிக் சாலிட்ஸ் அப்படின்னு கேட்டால் மாறுபட்ட தன்மை கொண்டது. ப்ராப்பர்ட்டிஸ், பண்புகள் என்ன பாருங்க இருக்கு? டைரக்ஷன் இண்டிபெண்ட், திசை ஒத்த பண்பு அற்றது. தமிழ் திசை ஒப்பு பண்பு அற்றது, அற்றது. என்ன அற்றது? டைரக்ஷன், திசை ஒப்பு பண்பு. திசை ஒப்பு பண்பு, இந்த இடத்துல எழுதுகிறேன், பண்பு அற்றது. ஆனால் இந்த பக்கம் பாருங்கள், டைரக்ஷன் டிபெண்ட், திசைசார் பண்பு உடையது. தமிழ் எழுதுகிறவங்க. The next information, refractive index. refractive index அப்படின்றது தமிழ் என்ன சொல்லணும்னாக்கல ஒளி இயக்க பண்பு அல்லது அந்த ஒளியினுடைய எதிரொலிப்பு பண்பை வச்சு நம்ம சொல்லுவோம். ஆப்டிக்ஸ் லைட்டில் வந்து படிப்போம். எதுக்கு அப்படின்னு கேட்டால் இது வந்து ரேஷியோ. யார் யாருக்கான ரேஷியோ? வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஏரு
அதே மாதிரி வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் எனி கிவன் மீடியம், இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசத்துக்கு தான் என்ன பேர்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். தமிழ் வந்து ஒளி விலகல் எண்ணுன்னு அர்த்தம். ஒளி லைட்டு ஒளி விலகல், சவுண்ட் எது போட்டுறாதீங்க, என் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். நம்ம கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் இந்த இடத்துல ஃபிசிக்ஸையும் ஒரு வார்த்தை தெரிஞ்சு வச்சுக்குவோம். இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கான யூனிட் அப்படின்னு கேட்டுறாங்க. நோ யூனிட், அலகு கிடையாது, நோ யூனிட். பாருங்கள், ஐசோட்ரோஃபிக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1, அனிசோட்ரோஃபிக்கு மோர் தென் 1. தமிழ் வந்து ஒன்றாக இருக்கும். அப்படின்னா ஒன்றுன்னொன்னே உங்களுக்கு இப்போ ஐடியா தெரிஞ்சிருக்கணும். வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் மீடியமும் வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஏருக்கும் வேல்யூ எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். புரியுதா? பாருங்கள், வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஏர் எவ்வளோ சொல்லுவோம்? 3 × 10⁸ மீட்டர்/செகண்டுன்னு சொல்கிறோம். இதே மாதிரி வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் மீடியமும் கிவன் மீடியம் யாராக இருக்கலாம்? சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம். இல்லைனா பெரும்பாலும் என்ன கொடுப்பாங்க? கிளாஸ்ன்னு கொடுப்பாங்க. அந்த கிளாஸ்லையும் எவ்வளோ தான்? 3 × 10⁸ மீட்டர்/செகண்டு. எல்லாமே என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். என்ன வரும்? 1 அப்படின்றது இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அந்த பக்கம் மோர் தென் 1 அப்படின்னா இங்கே கிடைக்கக்கூடிய மீடியத்தினுடைய வேல்யூ எப்படி இருக்க போகுது? கம்மியாக இருக்க போகுது. கம்மியாக இருந்தால் தானே நமக்கு அங்கே மோர் தென் 1 வரும். அதனால் அனிசோட்ரோஃபிக் வந்து ஒளிவிலகல் எண் வந்து 1ஐ விட அதிகம். தென் நெக்ஸ்ட்டு கெமிக்கல் பாண்டிங், வேதி பிணைப்பு. தமிழ் வந்து பாருங்கள் கன்சிஸ்டன்ட், கட்டாயம் அதை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறோன்னா அன்கன்சர்ன், இதை வந்து நம்ம கட்டாயம் கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கன்சர்ன் அன்கன்சர்ன்னா கருத்தில் எடுத்துக்காங்கன்னு அர்த்தம். எதை? ஐசோட்ரோஃபிக் சாலிட்ஸோட ஒரு கெமிக்கல் பாண்டு வேதி பிணைப்பை வந்து கருத்தில் எடுத்துக்காங்க, என்ன வகையான பிணைப்பு இருக்குன்னு. ஆனால் அனிசோட்ரோபிக்கில் அந்த வகையான தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யூசஸ், பயன்கள். ஐசோட்ரோபிக் சாலிட்ஸை வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் லென்ஸ். லென்ஸ் அப்படின்னா தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டாக்கல வில்லைகள் அப்படின்னு பேர். வில்லை, லென்ஸ். பெரும்பாலும் இந்த வார்த்தையும் இப்படியே தான் கொடுப்பான் நமக்கு ஃபிசிக்ஸில், லென்ஸ். நமக்கு மிரராக இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம்னா ஆடிகள்னு சொல்லுவோம். இங்கே நமக்கு லென்ஸை வந்து லென்ஸுன்ற வார்த்தையை கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே எங்கே யூஸ் பண்ணுறோம் நம்ம? போலரைசர். ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டியில் ஒரு கெமிக்கல் மாலிகுல்ஸை வந்து ரொட்டேஷன்ஸ் பண்ணுற இடத்துல இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க, போலரைசரை. இதில் நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்டெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லை, டைரெக்டாக இங்கே வந்துடலாம். ஐசோட்ரோபிக் எக்ஸாம்பிள் யார் சொல்கிறோம்? கிளாஸ். கிளாஸ் உண்மையான சாலிட்ஸ்னால் கிடையாது, இட் வில் பி ஃபேக். போலியான திண்மங்கள் தான் கண்ணாடி. அதனால் ஐசோட்ரோபிக் எல்லாமே என்ன சொல்லணும்? ஃபேக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, போலியான திடப்பொருள். அனிசோட்ரோபிக் எல்லாமே உண்மையான திண்மங்கள், உட்டு, மரம். ஸோ இது நமக்கு யாருக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா ஐசோட்ரோபிக் அண்ட் அனிசோட்ரோபிக் அப்படின்றது முடிச்சாச்சு. தென் நெக்ஸ்ட் வி வில் டிஸ்கஸ் கிறிஸ்டல் லேட்டிஸ். கிறிஸ்டல் லேட்டிஸ் தமிழ் வந்து ஒரு படிகத்தினுடைய தளங்கள். கிறிஸ்டல்னா படிகம், லேட்டிஸ்னா தளம், படிகத்தினுடைய தளம். எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு கிறிஸ்டல்லு. இந்த கிறிஸ்டலில் இந்த இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ், அணுக்கள் எல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத ட்ரா பண்ணுறதுக்கு தான் என்ன பேர் சொல்கிறாங்க? கிறிஸ்டல் லேட்டிஸ். இந்த ஃபுல்லாக ஒட்டுமொத்தமான அமைப்புக்கு என்ன பேர்? லேட்டிஸ். அதில் இந்த பாயிண்ட்டுக்கு எல்லாமே பேர் என்ன சொல்கிறாங்க? லேட்டிஸ் பாயிண்ட் அப்படின்ற பேர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டிஃபைன் லேட்டிஸ் அப்படின்னா இந்த கிறிஸ்டலின் சாலிட்ஸுடைய டெஃபனைட் ஓரியன்டேஷன். இந்த வார்த்தை மட்டும் போதும், டெஃபனைட் ஓரியன்டேஷன். குறிப்பிட்ட வடிவ அமைப்புக்கு ஓரியன்டேஷன், எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்கு படிகத்தளம். இந்த கிறிஸ்டல் லேட்டிஸ் எல்லாமே 3 டைமென்ஷன், முப்பரிமாண வடிவத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கும். 3 டைமென்ஷன், 3D ஃபார்மில் இருப்பாங்க.
அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு படிகத்தளத்தை நீங்கள் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு வி ரிக்வயர்டு 3 ஆக்சிஸ். நமக்கு 3 தளங்கள் வந்து தேவைப்படுறாங்க. என்னென்ன ஆக்சிஸு? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்டு இசட். இது மாதிரி 3 அச்சுகள் இருந்தால் மட்டும்தான் இந்த லேட்டிஸ் பாயிண்ட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டால் இட் வில் பி ரெகுலர். பாருங்கள், ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் ஆர் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் throughout the crystal is called a crystal lattice. ஒரு படிகத்தில் சமமாக அல்லது மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி அமைந்துள்ள அணுக்கள் அல்லது ஒரே மாதிரி அமைந்துள்ள அயனிகள் அல்லது ஒரே மாதிரி அமைந்துள்ள மூலக்கூறுகளுக்கு என்ன பேர்? படிகத்தளம் அப்படின்னு பேர். படிகத்தளம். சார் இதே தான் சார், சொல்கிற வார்த்தையை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஒரு படிகத்தில் சீராக அமைந்துள்ள அணுக்கள், அயனிகள், மூலக்கூறுகளுக்கு படிகத்தளம் என்று பெயர். படிகத்தளம் என்று பெயர். இந்த படிகத்தளத்தில் நம்ம பெருசாக இருக்கக்கூடிய பிக்கர் ஷேப்பை வந்து பார்க்க வேண்டாம். இது பெரிய அமைப்பு. அந்த பெரிய அமைப்பில் ஒரே ஒரு போர்ஷன் மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்காங்க பாருங்கள். அந்த ரிப்பீட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் போர்ஷன். இந்த ஸ்மால் போர்ஷனுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கனாக்கா யூனிட் செல். தமிழ் வந்து அலகு கூடு. ஸோ செகண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம பேச வேண்டியது யூனிட் செல். தமிழ் வந்து அலகு கூடு. ஸோ அலகு கூடு என்ன அப்படின்னா இந்த ஒரே வார்த்தை தான் பாருங்கள். ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட். எங்கே ரிப்பீட் ஆகிட்டுருக்கு? இன் கிறிஸ்டலின் சாலிட்ஸ் இஸ் கால்டு யூனிட் செல். தமிழில் வந்து ஒரு படிகத்தில் மீண்டும் தோன்றக்கூடிய எளிய முப்பரிமாண அமைப்புக்கு அலகு கூடு என்று பெயர். 3 டைமென்ஷன், முப்பரிமாணத்தில் தான் இருப்பாங்க. என்ன சாலிட்ஸ், திடப்பொருட்கள், அவற்றுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? அலகு கூடுன்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது ஒரு அலகு கூடுன்றது என்ன டைமென்ஷன் சொல்கிறோம்? 3 டைமென்ஷன். அப்படின்னா எத்தனை அச்சுக்கள் இருக்கும்? 3 அச்சுக்கள். அப்படின்னா ஒரு அலகு கூட நீங்கள் வரையறை செய்வதற்கு 2 தகவல்கள் தேவைப்படுறாங்க. ஒரு தகவல்களுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க? எட்ஜ் லென்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டு தகவல்களுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க? ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எட்ஜ் லென்த்துக்கான சிம்பிள் என்ன சொல்கிறோம்? ஏபிசி அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிளுக்கு என்ன சொல்கிறோம்? ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்னு பேர் கொடுக்குறோம். நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ஒரு யூனிட் செல் இருக்குது அப்படின்னா ஒரு அணு. இல்லை ஒரு யூனிட் செல்லை எப்படி சார் ட்ரா பண்ணுறது அப்படின்னா இங்கே நான் ட்ரா பண்ணி காட்டுறேங்க. புரியுதா பாருங்கள். யூனிட் செல்லை ட்ரா பண்ணுறதுக்கு இது மாதிரி ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த 4 கார்னரும் 4 அணுக்கள் இடம்பெற்று இருக்குது. 4 கார்னரும் 4 அணுக்கள். அதே மாதிரி இந்த கார்னர், அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே அந்த பாக்ஸ், இந்த டயக்ராமை ட்ரா பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த கார்னர் கனெக்ட் பண்ணிக்கணும், இந்த கார்னர் கனெக்ட் பண்ணிக்கணும், இந்த கார்னர் கனெக்ட் பண்ணிடணும். இப்போ கனெக்ட் பண்ணும்பொழுது நம்ம எந்த ஆட்டத்தை வந்து கன்சிடர் பண்ணுறோம்? இந்த ஆட்டத்தை மட்டும் கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த அச்சு என்ன அச்சு? எக்ஸ் அச்சு. இந்த அச்சு என்ன அச்சு? ஜி. இதுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? ஒய். அப்படின்னா இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் அல்லது அங்கே என்ன கொடுக்குறாங்கன்னா எக்ஸ் ஒய் ஜெட்டு பதில் என்ன ஏபிசின்னு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எக்ஸ்ஒய்ஜி வேண்டாம், ஏபிசின்னே போட்டுக்கோங்க. ஏன்னா இதை பற்றி நம்ம அடுத்த இடத்துல படிக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அச்சுக்கு ஏ, தென் இங்கே இருக்கக்கூடிய பகுதிக்கு பி, இந்த பகுதிக்கு சி. இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இப்படியே வரைஞ்சிக்கங்க, எக்ஸாக்டாக இதை வரைங்க. அப்போ தான் நமக்கு அந்த பகுதியில் படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஏவுக்கும் பிக்கும் இடையில் இருக்கக்கூடியது அது வந்து காமா. ஏவுக்கும் பிக்கும் இடையில் வந்து காமா. சிக்கும் பிக்கும் இடையில் தான் ஆல்ஃபா.
ஏவுக்கும் பிக்கும் ஏக்கும் சிக்கும் இடையில பீட்டா. இது இப்படி எக்ஸாக்டாக வரைஞ்சிக்காங்க. ஏசிக்கு பீட்டா, சிபிக்கு ஆல்ஃபா, ஏபிக்கு காமா. இது மாதிரி ஒரு அலகு கூட்டை வந்து முப்பரிமாண வடிவத்தில் மீண்டும் மீண்டும் தோன்றிக்கிட்டே இருக்குது. அந்த அலகு கூட வரையறை செய்வதற்கு நமக்கு 2 பகுதிகள் வந்து தேவைப்படுறாங்க. ஒன்று வந்து அச்சு, ரெண்டாவது வந்து இடையில் இருக்கக்கூடிய கோணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அச்சுக்கள் கோணங்கள் இதை பேஸ் பண்ணி இந்த யூனிட் செல் அலகு கூடு அப்படின்றது எத்தனை வகையாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்கன்னா 7 டைப்ஸ், 7 வகையான அலகு கூடுகள் இருக்குது. அந்த 7 வகையான அலகு கூடுகளில் இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சியல் லென்த்து ஏபிசி என்னவா மாற போகிறாங்க, ஆக்சியல் ஆங்கிள் ஆல்ஃபா பீட்டா காமா என்னவா மாறப்போகுது அப்படின்றத பொறுத்து இது கொஷின்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிறது. இந்த போர்ஷன் இது வந்து நமக்கு டிஆர்பியில் இந்த பகுதி வந்து நமக்கு கேள்வி வந்து ரிப்பீட்டடு. எது, இந்த 7 யூனிட் செல் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி அதே போல் இவங்களுக்குடான எட்ஜு லென்த்து, அது ஆக்சியல் லென்த்துனாலும் சரி எட்ஜு லென்த்துனாலும் சரி, ஏபிசி என்ன நடக்க போகிறாங்க, ஆக்சியல் ஆங்கிள் ஆல்ஃபா பீட்டா காமா என்ன நடக்க போகுது, இதுக்குண்டான எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கி கிளாஸ் இவ்வளோ நேரம் வரைக்கும் நீங்கள் படித்தது, இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் சொன்னதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தாலும் சரி, நினைவில் இல்லைனாலும் சரி, அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். பட் இப்போ அனதர் ஒரு 2 to 3 மினிட்ஸ், 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நான் சொல்கிறத கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்கோங்க. கவனிச்சிட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், எந்த தேர்வு கேட்டாலும் சரி ஈஸியாக நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ இந்த கிறிஸ்டல் சிஸ்டத்துக்கான எடுத்துக்காட்டு நான் இங்கே இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன். தமிழ் வழி மாணவர்களாக இருந்தாலும் இதை ஃபுல்லாக இங்கிலீஷில் எழுதிக்கங்க. இதுக்குண்டான பேர் எனக்கு தமிழ் வேணும் சார் அப்படின்னு கேட்டால் +2 புத்தகத்தில் திடநிலைமை சாலிட் ஸ்டேட்ன்ற ஒரு புத்தகம் இருக்கும். அதில் இதை பற்றிய தகவல்கள் வந்து அந்த 7 படிகங்களுடைய அமைப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் அங்கே எடுத்துக்காங்க. நான் இப்போதைக்கு இங்கிலீஷில் சொல்கிறேன், ஷார்ட்கட்டு ட்ரிக்கை வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த படிகங்களுக்கான ஷார்ட்கட்டு ட்ரிக்கு வந்து நமக்கு இந்த போர்ஷன்ஸு தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டர் நீங்கள் வேறு எந்த ஆர்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் த ஆர்டர் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், CTORHMT இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. CTORHMT இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று ஒன்றா போயிடும். ஏன் இந்த ஆர்டரை நான் ஞாபகம் வைக்கணும்னு அடுத்தது சொல்கிறேன். பாருங்கள், சின்றதை மட்டும் எழுதிக்கோங்க. சின்றது யார், கியூபிக். டி அப்படின்றது வந்து டெட்ராகோனல். ஓ அப்படின்றது நமக்கு ஆர்த்தோரோம்பிக். ஓன்றது ஆர்த்தோரோம்பிக். ஆறுன்றது இங்கே வந்துடுங்க, ஆறுன்றது ரோம்போஹெட்ரல். ஆறுன்றது ரோம்போஹெட்ரல். அடுத்து எச்ன்றது எக்ஸகோனல். எம்ன்றது மோனோக்ளினிக். தமிழ் வந்து மோனோக்ளினிக்னா ஒற்றை சரிவுன்னு அர்த்தம், ட்ரைக்ளினிக்னா முச்சரிவு அப்படின்னு அர்த்தம். இந்த ஆர்டரை வந்து ஞாபகம் வச்சுக்கேன். ஞாபகம் இருக்கா பாருங்கள், யார் யார் வரணும், CTORHMT. இதில் இப்போ நம்ம 2 பேர் பேசணும். யார் யார், ஆக்சியல் லென்த்து, அதே மாதிரி ஆக்சியல் ஆங்கிள். ஆக்சியல் லென்த்து யார் சொல்கிறோம், ABC. இது 3மே ஈக்குவல். தென் ஆக்சியல் ஆங்கிள் என்ன சொல்லுவோம், ஆல்ஃபா பீட்டா காமா. இது 3மே ஈக்குவல் டு 90 டிகிரி. இதோட சி முடியுது. ஓகேங்களா.
செகண்ட் யார் வரும்? டி. டீயில் பாருங்கள் ஒரே ஒரு கரெக்ஷன் பண்ண போகிறோம். என்ன கரெக்ஷனை பண்ணுறோம்? ஏ ஈக்குவல் டு பி பட் பி நாட் ஈக்குவல் டு சி. அதனால் பிசிக்கு மட்டும் இடையில் நாட் ஈக்குவல் டு போட்டுக்கணும். இந்த பக்கம் ஆஸ் யூஷுவலாக அப்படியே ரிப்பீட் பண்ணிக்காங்க. ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா ஈக்குவல் டு 90. அது அப்படியே ரிப்பீட் ஆகும். அதனால் இதோட டி முடிஞ்சது, சிடி முடிஞ்சது. அடுத்தது யாருக்கு வரணும்? ஓ. ஓவுக்கு வரப்போ ஒன்றும் கிடையாது. ஏ ஈக்குவல் டு பியும் என்ன பண்ணிக்கணும்? நாட் ஈக்குவல் போட்டுக்கணும். அதனால் ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி. ஆனால் அந்த பக்கம் ஆங்கிள் வந்து ஆஸ் யூஷுவலாக இருக்கிறது அப்படியே எழுதிக்காங்க. ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ இந்த மூணும் தெரிஞ்சிக்கினா மற்றதெல்லாம் ஈஸி நமக்கு. ஒன்றா மாற்றிட்டு வரோம். இப்போ பாருங்கள், இந்த சிக்கு உண்டானது எங்கே ரிப்பீட் ஆகணும்? ஆருக்கு ரிப்பீட் ஆகணும். அப்படின்னா சிக்கு என்ன? ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி. ஆனால் இந்த பகுதியில் இப்போ மாற ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அது எப்படி மாறுதுன்றதை சொல்கிறோம். அதே மாதிரி டீக்கு உண்டானது யாருக்கு போகணும்? ஹெக்ஸாகோனலுக்கு போயிடணும். என்ன இருக்குது? ஏ ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி. தென் ஓவுக்கு உண்டானது யாருக்கு போகணும்னாக்குள்ள நெக்ஸ்ட்டு ஓவுக்கு உண்டானது யாருக்கு போகணும்? மோனோக்ளினிக் வந்துடணும். என்ன இருக்குது? ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி. தென் இந்த ட்ரைக்ளினிக்கு அப்படியே மொத்தமாக வித்தியாசம். அப்படியே எல்லாத்துக்கும் நாட் ஈக்குவல். ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி. அதே மாதிரி இங்கே ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு பீட்டா நாட் ஈக்குவல் டு காமா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. ட்ரைக்ளினிக். இப்போ மேலே இருக்கிற 3க்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கீழே இருக்கிற கடைசி 1க்கும் புரிஞ்சிருக்கும். எது? ஆமாம், இந்த பகுதியில் வித்தியாசப்படுவாங்க அவங்க எல்லாமே. நமக்கு இந்த வார்த்தை ஞாபகம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆப்ஷனில் பார்க்கும்பொழுதே ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த பேட்டர்ன் இருந்ததுன்னாங்களே டக்கு நாங்கள் கிளிக் ஆயிரும் நமக்கு ஒன்று தானே அப்படின்ட்டு. இதில் உங்களுக்கு குழு இதுதான். இந்த எக்ஸாகோனல் எக்ஸேன்னா என்ன அர்த்தம்? அருங்கோணத்தில் வரப்போ மட்டும் ஒரு ஆங்கிள் வந்து எதுக்கு போகணும் அப்படின்னு கேட்டால் 120 டிகிரிக்கு போகணும் எக்ஸாகோனல் அப்படின்றது. இந்த இடத்துல ஆங்கிளை வந்து நான் இங்கே ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம எழுதுனது கரெக்டாக இருக்குது அப்படின்றது ஒரு கிராஸ் செக் மட்டும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கு என்ன சொன்னோம்? ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி, ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா 90. ஓகேங்களா? செகண்ட் யார் சொன்னோம்? டி. டீக்கு வரப்போ சி, அதுக்கு ஆல்ஃபா பீட்டா காமா 90 தான். தென் ஓ என்ன சொன்னோம்? பி சி, ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 90. ஃபைனலாக யார் சொன்னோம்? டீக்கு வந்துடுங்க. ட்ரைக்ளினிக்கு. ட்ரைக்ளினிக் என்ன சொன்னோம்? ஏபிசி நாட் ஈக்குவல். அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாமே என்ன சொல்கிறோம்? நாட் ஈக்குவல் டு 90. ஆல்ரெடி அந்த சி யாருக்கு வந்து ரிப்பீட் ஆகணும்னு சொல்கிறோம்? ஆருக்கு வந்து ரிப்பீட் ஆகணும். பாருங்கள், ரிப்பீட் ஆகிருக்கா? ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி. இதில் காமா மட்டும் நாட் ஈக்குவல் டு 90. ஆங்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா. ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? காமா ஈக்குவல் டு 90ன்னு போடுவோம். இது ரோம்போ ஹெட்ரலுக்கு மட்டும் காமா மட்டும் நாட் ஈக்குவல் டு 90. தென் ஆருக்கு அடுத்து என்ன சொல்கிறோம்? ஹெச் எக்ஸாகோனல். எக்ஸாகோனல் வரும் பொழுது ஒரு ஆங்கிள் மட்டும் யார்? காமா மட்டும் ஈக்குவல் டு 120, ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஈக்குவல் டு 90. அது எக்ஸாகோனல்ன்ற வார்த்தை வரும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் மோனோன்னா எத்தனை? ஒன்று மட்டும் நாட் ஈக்குவல் டு 90. யார்? பீட்டா. ஆல்ரெடி காமா நாட் ஈக்குவல் டு 90ன்னு போட்டோம். அதனால் மோனோக்ளினிக் வரப்போ பீட்டா மட்டும் நாட் ஈக்குவல் டு 90. இப்போ இந்த தகவலை வச்சுக்கிட்டு நம்ம மீண்டும் ஒரு முறை என்ன பண்ணிக்கலாம்? ரிவைஸ்ன்றதை நம்ம பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நீங்கள் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு யாருக்கு வரணும்?
ரோம்போஹெட்ரல் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரோம்போஹெட்ரல் ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா நாட் ஈக்குவல் டு 90. தென் யார் வரணும்? எக்ஸகோனல். எக்ஸகோனல் வரும்பொழுது ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஈக்குவல் டு 90 டிகிரி. தென் காமா ஈக்குவல் டு 120. மற்றதெல்லாம் நாட் ஈக்குவல் டு வருது. மோனோக்ளினிக் எக்ஸகோனல் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதுவுமே நாட் ஈக்குவல் கிடையாது, எல்லாமே ஈக்குவல் டு தான். தென் மோனோக்ளினிக் வரப்போ மட்டும் யார் மாற்றணும்? பீட்டா நாட் ஈக்குவல் டு போயிடணும். ஆல்ஃபா ஈக்குவல் டு காமா 90 டிகிரி, பீட்டா வந்து நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. இவ்வளோ தான். அந்த ட்ரிக்கை வச்சுக்கினீங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸாமில் எப்படி அவங்க கேள்வி மாற்றி கீற்றி கேட்டாலும் இந்த பகுதியிலேருந்து கட்டாயம் ஒரு கேள்வி கேட்டுடுறாங்க. சார் ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு கிளியராக புரிஞ்சிக்க முடிஞ்சதா? இல்லை இன்னொரு முறை பார்க்காம எழுதிடலாமா? ஆன்லைனில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் எழுதுவீன்ற ஒரு நம்பிக்கையில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் எழுதுகிற நோட்டை விட்டு போட்டு ஒரு ரஃப் ஷீட் எடுத்துக்கோங்க. ரஃப் ஷீட் எடுத்து இம்மிடியேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. நான் எழுத நீங்கள் அப்படியே இப்போ எழுதிட்டு வந்துடணும். யார் வேகமாக முடிக்கிறோன்றது இப்போ தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு CTORHMT. ஏன்னா எழுத நமக்கு அழகாக அந்த ப்ராக்டிஸ் ஆகிடும். அட்டவணை போட்டே எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் இஷ்டம்தான். இப்போ எத்தனை பேர் ஆன்லைனில் எழுதி முடிச்சவங்க? இன்னும் ஆன்சர் வரல. பெருக்கல் வாய்ப்பாடு மாதிரி கடன்னு போட்டு முடிச்சிடணும். ஒரு ஆள் மட்டும்தான் எஸ்ஆர்னு போட்டிருக்கிறீங்க. எழுதிட்டிங்களா? உண்மையாகவே எழுதிட்டிங்களா? இனிமேலாம் போட்டோ பிடிச்சி தான் அனுப்பிச்சி விட சொல்லணும். தென் இந்த பக்கம் அப்படியே ஃபில் பண்ண வேண்டியது தான். ஸோ நமக்கு இந்த பகுதியில் உங்களுக்கு கொஷின்ஸு மேட்ச்லி ஃபாலோயிங் அப்படின்றது ஒன்று இவங்கள கொடுத்துருவாங்க. கியூபிக், இந்த பக்கம் ஆக்சிஸ் என்னவாக இருக்காங்க, லென்த்து, இது வந்து எட்ஜி லென்த் அப்படின்னு அர்த்தம். அந்த பக்கம் ஆங்கிள் அப்படின்றது கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. பட்டு இது கூடவே இப்போ இதுக்கு யாருக்கான எடுத்துக்காட்டு பேசணும்? எக்ஸாம்பிள் கியூபிக் யார் எக்ஸாம்பிள், டெட்ராகோனல் எக்ஸாம்பிள், நமக்கு ஆர்த்தோரோம்பிக் யார் எக்ஸாம்பிள், ரோம்போஹெட்ரல் அல்லது டெட்ராகோனல் அப்படின்ற வார்த்தை கொடுப்பாங்க. எக்ஸகோனல், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக் எக்ஸாம்பிள். இதில் அதிகமாக போட்டித் தேர்வில் வந்து இந்த ட்ரைக்ளினிக் அப்படின்றதையும் அதே மாதிரி மோனோக்ளினிக்கு அப்படின்றதையும் நமக்கு கொஷின்ஸு கேட்குறாங்க. கியூபிக் சில நேரங்கள் வந்து இடம்பெறுது. ஸோ அவங்களுக்கு உண்டான எடுத்துக்காட்டுகள் பார்த்து வச்சுக்கோங்க. கியூபிக் எக்ஸாம்பிள் வந்து சிம்பிள் கியூபிக் NaCl, உப்பு. அதனால தான் அது கேள்வி கேட்குறாங்க. NaCl. செகண்ட் வந்து ஜிங்க் பிளெண்டு, ZnS. இதில் கொஷின்ஸில் வந்து கொடுக்குறப்போ உட்சைட்டுன்னு கொடுப்பாங்க. உட்சைட்டு சிம்பிள் கியூபிக் கிடையாது, ஜிங்க் பிளெண்டு. இந்த 2 பேர் மட்டும் போதும். தென் டெட்ராகோனல் யார் எக்ஸாம்பிள்னு கேட்பாங்க. டெட்ராகோனலில் கேள்வி நமக்கு கொடுக்குறது வந்து TiO2. இதுக்கு பேர் வந்து ருட்டைல் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. ருட்டைல், RUTILE, ருட்டைல், TiO2 கொடுப்பாங்க. அதே போல் SnO2, இதுக்கு வந்து டின் ஸ்டோன், அதர்வைஸ் கால்டு கேசிட்ரைட் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. தென் ஆர்த்தோரோம்பிக் நமக்கு கொடுக்கறது யார் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டால் இந்த 2 பேர் தான். பொட்டாசியம் நைட்ரேட் அல்லது பேரியம் சல்ஃபேட். இது இந்த ரோம்போக்கு சல்ஃபர் கொடுத்தாங்கன்னா அதிலே இருக்குது. என்னது? ரோம்பிக் அப்படின்ற வார்த்தை வந்துருச்சு, அங்கேவே இருக்குது உங்களுக்கு. அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். தென் OR பாருங்க, ரோம்போஹெட்ரல், அதர்வைஸ் கால்டு ட்ரைகோனல். இதற்கான எடுத்துக்காட்டு யாருன்னு கேட்டால் கால்சைட் அல்லது சின்ன பார். கால்சைட் அல்லது சின்ன பார். இது நமக்கு ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறது தான். கால்சைட்ன்றது யாருன்னு கேட்பாங்க. கால்சியம் கார்பனேட், CaCO3. சின்ன பார் அப்படின்றது யாருடைய ஓர் அப்படின்னு கேட்பாங்க. மெர்க்குரியுடைய ஓர், மெர்க்குரி சல்ஃபைடு. சின்ன பார்ன்றது மெர்க்குரியினுடைய தாது.
தென் எக்ஸகோனலுக்கு எக்ஸாம்பிள் யார் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் கிராஃபைட் எக்ஸகோனல் கிராஃபைட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் மோனோக்ளினிக்கு இதிலே வருங்க, மோனோக்ளினிக் சல்ஃபர் அல்லது சோடியம் சல்ஃபேட் டெக்காஹைட்ரேட். ட்ரைக்ளினிக் எக்ஸாம்பிள் போட்டித் தேர்வில் அதிகமான அந்த ட்ரைக்ளினிக்கு தான் கேட்குறாங்க. ஏன்னா காப்பர் சல்ஃபேட்டு பென்டாஹைட்ரேட் ஆப்ஷனில் கொடுப்பாங்க. ட்ரைக்ளினிக்கு காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட், அதர்வைஸ் கால்டு போரிக் ஆசிட் H3BO3 போரிக் அமிலம்ன்றது கொடுப்பாங்க. அல்லது K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட். இந்த கொஸ்டின். ஸோ இதோட நமக்கு யாருடைய டைப் முடியுதுன்னா 7 கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் அல்லது யூனிட் சிஸ்டம்ஸ் அப்படின்றது முடியுது. இந்த 7 யூனிட் சிஸ்டத்தில் அடுத்து ஒரு முக்கியமான தகவல் வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், எத்தனை வகையான கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் இருக்குது, எத்தனை வகையான பாயிண்ட் குரூப் இருக்குது, எத்தனை வகையான ஃபேஸஸ் இருக்காங்க அப்படின்றது இதில் அந்த மார்க் பண்ணியிருக்கிற பாருங்கள். அதெல்லாமே கொஷின்ஸு. நமக்கு டோட்டலாக எத்தனை கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் இருக்குது? 7. யார் அந்த 7? அதுதான் சொன்னோம், CTORHMT. இந்த 7 பேர் இருக்காங்க. தென் இந்த 7 பேருக்கு எத்தனை பாயிண்ட் குரூப் இருக்குன்னா 32 பாயிண்ட் குரூப், 32 பாயிண்ட் குரூப்ஸ் அப்படின்றது இருக்குது. எத்தனை ஃபேஸ் லேட்டிஸ் அப்படின்னா 14 ஃபேஸ் லேட்டிஸ், ஸ்பேஸ் லேட்டிஸ். யார் அந்த சார் 14 ஸ்பேஸ் லேட்டிஸ்னா? அதான் இதில் கொடுக்குறாங்க பாருங்கள், இங்கே இருக்கா. இப்போ எக்ஸாம்பிள் மோனோக்ளினிக் என்ன இருக்குது? ப்ரிமிட்டிவ். நமக்கு மோனோக்ளினிக் வந்து ப்ரிமிட்டிவும் எண்டு சென்டர்டும். அதே மாதிரி ரோம்போஹெட்ரல் வந்து ப்ரிமிட்டிவ், எக்ஸகோனல் ப்ரிமிட்டிவ். அப்படின்னா ஒரு கிறிஸ்டல் சிஸ்டத்தில் காமன் யாருன்னு கேட்பாங்க. எல்லாத்துலேயும் பொதுவாக இருக்கிறவங்க யார்? ப்ரிமிட்டிவ் வந்து பொதுவாக இருப்பாங்க. எல்லாத்துலேயுமே ப்ரிமிட்டிவ் வந்துடும். தமிழ் வந்து அது என்ன வார்த்தை கொடுத்துருக்கான்னு தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு உண்டான தமிழ் மீடியம் வந்து நான் உங்களுக்கு எடுத்து அனுப்பிச்சுட்றேன். குரூப்பில் போகிறோம், நீங்கள் எழுதிக்கங்க. அதே மாதிரி பாடி சென்டர்டுன்னா தமிழ் வந்து பொருள் மைய கனசதுரம். ஃபேஸ் சென்டர்டுன்னா முகப்பு மைய கனசதுரம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க? 3. இங்கே எத்தனை பேர்? 2. இதில் பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர். இது வந்து இப்போ காமனாக நமக்கு ரைஸ் பண்ணுற கொஸ்டின். என்னது? ஆர்த்தோரோம்பிக்கு தான் அதிகப்படியான யார் இருக்காங்கன்னாக்கா வேரியண்ட் 4 பேர் இருக்காங்க. ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஒரு 2 5 5 + 1 4 9. இங்கே ப்ரிமிட்டிவ் இதில் 1 10, இந்த பக்கம் 1 11, இங்கே ஒரு கீழே ஒரு 3. ஸோ டோட்டல் எவ்வளோ வந்துருச்சு? 14 அப்படின்றது நமக்கு வந்துருச்சு. 14 அப்படின்றது இதுதான் இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறது. ஸோ 32 பாயிண்ட் குரூப்பு, 32 பாயிண்ட் தொகுதிகளை வந்து 14 ஸ்பேஸ் லேட்டிஸாக. எத்தனை கிறிஸ்டல் சிஸ்டம்? 7 கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ். இதில் பாருங்கள், இந்த 32 ஸ்பேஸ் பாயிண்ட் குரூப்பை ஃபர்தராக என்ன பண்ணுறாங்களாம்? ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? 230 ஸ்பேஸ் குரூப்ஸ். இங்கே சொன்னது என்ன குரூப்பு? பாயிண்ட் குரூப். இங்கே சொல்கிறது வந்து ஸ்பேஸ், அமைப்புடைய தொகுதிகள். ஸ்பேஸ்னால் அமைப்பு, குரூப்ஸ்னால் தொகுதிகள். இந்த 7 பேர் யார் ரொம்ப சிமெட்ரிக் அப்படின்னு கேட்பாங்க. யார் நமக்கு? கியூபிக் கிறிஸ்டல் சிஸ்டம் தான் மோஸ்ட் சிமெட்ரிக். இது வந்து PYQ. சிமெட்ரிக் என்ன அர்த்தம்? ஒரே மாதிரி அமைஞ்சிருக்கிறது. பார்த்தோமா? ப்ரிமிட்டிவ் லேட்டிஸ்னால் அடிப்படை அலகுக்கூடு. வெரி குட். அடிப்படையான அலகுக்கூடு அப்படின்றது தான். ஏன் இந்த சிம்பிள் கியூபிக் வந்து மோஸ்ட்டு சிமெட்ரிக் அப்படின்னு கேட்டால் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் பாருங்கள். ஏ ஈக்குவலாக இருக்குது யாருக்கு? பிக்கு. பியும் ஈக்குவலாக இருக்குது யாருக்கு? சிக்கு. ஆல்ஃபா ஈக்குவல் யாருக்கு? பீட்டாவுக்கு. பீட்டாவும் ஈக்குவல் யாருக்கு? காமாவுக்கு. இதுவும் ஈக்குவல் யாருக்கு? 90க்கு. அதனால் எல்லாம் எப்படி இருக்காங்க? ஒரே மாதிரி இருக்காங்க. அதனால தான் சிமெட்ரிக்.
இதான் மோஸ்ட் சிமெட்ரிக். அதே கேள்வி வந்து பாருங்கள், லீஸ்ட் சிமெட்ரிக் யாருன்னா என்ன கிளினிக்கு? ட்ரை கிளினிக். ஏன் ட்ரை கிளினிக் லீஸ்ட் சிமெட்ரிக்கு? எதுவுமே நாட் ஈக்குவல்னு சொன்னோம், எல்லாத்துக்குமே நாட் ஈக்குவல். இங்கே பாருங்கள் இருக்க பாருங்கள், ஏ நாட் ஈக்குவல் டு பி, பி நாட் ஈக்குவல் டு சி, ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு பீட்டா, பீட்டா நாட் ஈக்குவல் டு காமா, காமா நாட் ஈக்குவல் டு 90. அதனால் எல்லாருமே வந்து ஒன்றோடு ஒன்று பொருந்தாமல் இருக்கிறாங்க அப்படின்றது இதுக்கு பொருள். இது வந்து ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சார். ஈவன் இதெல்லாம் பிஜிடிஆர்பி கொஸ்டின்ஸு, நீட்டு கேள்விங்க. நீட்டு கொஸ்டின்ஸு கேள்வி என்னது? மோஸ்ட் சிமெட்ரிக்கு லீஸ்ட் சிமெட்ரிக். அது என்ன மோஸ்ட் சிமெட்ரிக்ன்றதுக்கும் நான் எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு, விளக்கம் சொல்லியாச்சு. லீஸ்ட் சிமெட்ரிக்கு என்ன எக்ஸாம்பிள்னு சொல்லியாச்சு. தென் இங்கே பார்த்து பாருங்கள், இந்த வகைகளெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு தான் பேர் வந்து பிரேவியஸ் லேட்டிஸ் அப்படின்னு பேர். பிரேவியஸ் லேட்டிஸ். ஸோ பிரேவியஸ் லேட்டிஸ் வந்து எத்தனை இருக்காங்கனாக்கா பாருங்கள், 14 வந்து இருக்குது. அந்த 14 எப்படி இருக்காங்கனாக்கா 3 டைமென்ஷன், முப்பரிமாணத்தில் பீரியாடிக்கா. பீரியாடிக்கான்னு என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் மீண்டும் மீண்டும் அமையக்கூடியவர்களாக இருக்காங்க. அந்த குறிப்பிட்ட அமையக்கூடியவங்களை தான் என்ன பண்ணுறாங்க? இன்டிஸ்டிங்விஷபிள், வேறுபடுத்தி அறியக்கூடியதுக்கு உதவுது. யாரை வேறுபடுத்தி அறிகிறோம் அப்படின்னு கேட்டால் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ். எதை வச்சு நீங்கள் சீன்னீங்க, எதை வச்சு டீன்னீங்க, எதை வச்சு ஓன்றீங்க, எதை வச்சு எக்ஸ்ன்றீங்க, இந்த மாதிரி எதை வச்சு வேறுபடுத்தி அறிகிறோன்னா பிரேவியஸ் லேட்டிஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? தனித்தனியாக பிரித்து அறிகிறோம். எத்தனை கிறிஸ்டல் சிஸ்டம்ஸு? 7 கிறிஸ்டல் சிஸ்டம்ஸு. அதில் எத்தனை சென்ட்ரிக் டைப்ஸ் இருக்குது? 4 சென்ட்ரிக் டைப்ஸ். இந்த 4 சென்ட்ரிக் டைப்ஸ் அப்படின்றத நமக்கு சிலபஸில் இல்லாதனால நாங்கள் எடுத்துகிட்டு வரல. என்னென்ன அந்த 4 டைப்ஸ் ஆஃப் சென்ட்ரிக் அப்படின்னு கேட்டால், ஒன்று வந்து எஸ்சி, சிம்பிள் கியூபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் செகண்ட் என்ன சொல்கிறோம்? பிசிசி, பாடி சென்டர்டு கியூபிக்கு. தேர்டு யார் சொல்கிறோம்? எஃப்சிசி, ஃபேஸ் சென்டர்டு கியூபிக்கு. ஃபோர்த் யார் சொல்கிறோம்? எண்டு சென்டர்டு கியூபிக்கு. எண்டு சென்டர்டு கியூபிக்கு, அல்லது இன்னொரு வார்த்தை அதுக்கு கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், எண்டு சென்டர்டு தான் கொடுத்துருக்குறாங்கன்னா பேஸ் சென்டர்டு அப்படின்ற வார்த்தையும் கொடுப்பாங்க. இங்கே எண்டுன்ற வார்த்தை தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த 4 தான் இந்த டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ், கிறிஸ்டலுடைய வகைகள். சிம்பிள் கியூபிக்கு, பாடி சென்டர்டு, ஃபேஸ் சென்டர்டு, எண்டு சென்டர்டு. இது என்ன சார் சிம்பிள் கியூபிக்கு அப்படின்னா? எஸ்சி. சிம்பிள் கியூபிக்னா ஒன்றும் கிடையாது பாருங்கள், இது இந்த வடிவம் தான் சிம்பிள் கியூபிக். இந்த வடிவத்துக்கு பேர் வந்து சிம்பிள் கியூபிக், எஸ்சி. இதுதான் எஸ்சி. ஸோ அந்த சிம்பிள் கியூபிக்கில் ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அணுக்கள் எத்தனை இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் வந்து 1, ஒரே ஒரு அணுக்கள் மட்டும் இருப்பாங்க. ஸோ அதில் அணுக்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு சிலபஸில் இல்லை. பட் இருந்தாலும் பேசிக்ஸு சொல்லாமல் போனோம்னாக்கில் அதெல்லாம் கஷ்டம். ஃபஸ்ட்டு என்ன கியூபிக்கு? சிம்பிள் கியூபிக். இதுதான் டயக்ராம். 2 சதுரத்தை ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டுக்கோங்க. ஒவ்வொரு கார்னர்லாம் அணுக்கள் இருக்காங்க. அணுக்கள் இருக்காங்க. ஸோ இது இந்த அணுக்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டால், இது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். சிம்பிள் கியூபிக் இது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் ப்ராக்கெட்டு இசட், தமிழ் அணுக்களின் எண்ணிக்கை. என்ன சொல்லுவாங்கன்னா பாருங்கள், என்சி டிவைடட் பை 8. என்சின்றது என்ன அர்த்தம்? கார்னர். இதில் எத்தனை கார்னர் அணுக்கள் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு. ஆன்சர் என்ன சொல்லணும்? 8/8. கேன்சல் பண்ண ஆன்சர் 1. இதுதான் சிம்பிள் கியூபிக்கில் இருக்கக்கூடிய அணுக்களின் எண்ணிக்கை. சிம்பிள் கியூபிக். தென் வாட் அபவுட் பிசிசி? பிசிசி, பாடி சென்டர்ட் கியூபிக். டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்.
இது எல்லாமே கார்னர் அணுக்களை வரைஞ்சாச்சு. இது மட்டும் இல்லாமல் யார் இருக்காங்கன்னா பாருங்கள், இந்த சென்ட்ரல் ஒரு அணுக்கள் இருக்குது அப்படின்னா யாரை கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் ஆட்டம். அதனால் சிம்பிளாக என்னென்ன சொல்கிறேன், இசட் இஸ் ஈக்குவல் டு என்சி டிவைடட் பை 8. 8ன்றது என்ன அர்த்தம்? ஷேரிங் ஆகிருப்பாங்க. எது? கார்னர் ஆட்டம் எத்தனை அணுக்களோட ஷேரிங் நடந்திருக்கு? 8 அணுக்களோட பகிர்ந்திருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ப்ளஸ்ஸு இது கூட இன்னும் ஒரு ஆள் இருக்காங்க. யார்? என்பி. பின்றது என்ன அர்த்தம்? பாடி சென்டர்னு ஒரு அணு இருக்குது. இந்த ஒரு அணு எத்தனை பேர் கூட பகிர்ந்து இருக்கும், ஷேரிங் ஆகிருக்குன்னா 1 கூட ஷேரிங் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் நீங்கள் தான் சொல்லணும். கார்னரில் எத்தனை அணுக்கள் இருக்குது? 8. எத்தனை அணுக்கள் கூட பகிருது? 8 கூட்டல் பாடி சென்டர் எத்தனை அணு இருக்குது? 1. எத்தனை அணுக்கள் கூட பகிர்றாங்க? 1. அப்படின்னா கேன்சல் பண்ணால் 1 + 1 என்ன ஆயிரும்? 2. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் பிசிசி, பாடி சென்டர்டு கியூபிக்கில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை அப்படின்றது 2. தென் மூன்றாவது கேரக்டர் என்ன சொல்கிறோம்? மூணாவது கேரக்டர் எஃப்சிசி, ஃபேஸ் சென்டர்டு கியூபிக்கு. தமிழ் வந்து முகப்பு மைய கனசதுரம். முகப்பு மைய கனசதுரம். இதுக்கு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன், இது படம். இவ்வளோ தானே அப்படின்னா இதில் ஃபேஸில் இருக்குது பாருங்கள். ஃபேஸுடைய சென்டரில் இருக்குது ஒரு க்யூப். இது க்யூப் வரைஞ்சாச்சு. இந்த க்யூபுடைய ஃபேஸ் எத்தனை ஃபேஸ் இருக்குது? 1 2 3 4. ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபேஸு, இதுக்கு பேக் சைடு ஒரு ஃபேஸ். அதனால் இந்த ஃபேஸில் இங்கே ஒரு ஆட்டம், இந்த ஃபேஸுக்கு இங்கே ஒரு ஆட்டம், இந்த ஃபேஸுக்கு இங்கே ஒரு ஆட்டம், இந்த ஃபேஸுக்கு இங்கே ஒரு ஆட்டம். தீப்பெட்டி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தீப்பெட்டியினுடைய முன்பக்கம் ஒன்று இருக்குது, பின்பக்கம். அதனால் முன்பக்கத்தில் ஒரு ஆட்டம், பின்பக்கத்தில் ஒரு ஆட்டம். ஸோ வாட் இஸ் Z? Zன்றது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்ன இருக்குது? ஃபார்முலா NC டிவைடட் பை 8 ப்ளஸ்ஸு NB. பாடியோடைய சென்டரில் நமக்கு இங்கே ஆட்டம் கிடையாது, ஆனால் என்ன இருக்குது? ஃபேஸ் இருக்குது. அதனால் NF, Fனா ஃபேஸ், டிவைடட் பை என்ன இருக்கும்? எத்தனை அணுக்கள் கூட ஷேரிங் ஆகிருப்பாங்க? 2 அணுக்களோட ஷேரிங் ஆகிருக்கும். அதான் டிவைடட் பை 2. இப்போ ஆன்சர் சொல்லணும். கார்னரில் பாருங்கள் என்ன இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. 8 அணுக்கள் கார்னர் இருக்குது. அது எத்தனை அணுக்கள் கூட தன்னை பகிர்ந்து கொள்கின்றது? 8. ஃபேஸ் முகப்பு மையத்தில் எத்தனை அணுக்கள் இருக்குன்னா 1 2 3 4 5 6 டிவைடட் பை 2. இன்னும் வந்துடும் நமக்கு. வெரி குட். 1 இந்த பக்கம் கேன்சல் பண்ணால் 3. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? 4. இது ஃபேஸ் எஃப்சிசியில். நமக்கு எண்டு சென்டர்டு நோ நீடு. எண்டு சென்டர்டுனால் ஒரே ஒரு அணுக்கள் தான், அதை வந்து பெரும்பாலும் டச் பண்ணுறதில்ல. இதுதான் அந்த நம்ம முன்னாடி பார்த்த இந்த லேட்டிஸுக்கு தான் என்ன லேட்டிஸு? பிரேவியஸ் லேட்டிஸ். 4 வகைகள் இருக்குது. இந்த 4 எத்தனை வகைகள் கூட பிரிக்கிறாங்க? 14 வகைகளுக்கு பிரித்து எழுதுகிறாங்க. இந்த 4 வகைகளை தான் 14 வகையான கிறிஸ்டல் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், ஈச் கிறிஸ்டல் சிஸ்டத்தில் எத்தனை பேர் இருக்கலாம்? மோர் தென் 1 பிரேவியஸ் லேட்டிஸ் இருக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த கியூபிக் அப்படின்றதுலையே எத்தனை பிரேவியஸ் லேட்டிஸ் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. டெட்ராகோனல் எத்தனை பிரேவியஸ் லேட்டிஸ் இருக்குது? 2 பேர் இருக்காங்க. ஆர்த்தோரோம்பிக்கில் எத்தனை பிரேவியஸ் லேட்டிஸு? 4 பேர். இது நமக்கு கொஷின் கேட்கலாம், எதில் பிரேவியஸ் லேட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்காங்கன்னா ஆன்சர் யாரை சொல்லணும்? ஆர்த்தோரோம்பிக்கில் 4 பேர் இருக்காங்க. கம்மியாக இருக்கிறது யார் யாருன்னு கேட்டால் 3 பேர் கம்மியாக இருக்கிறாங்க. பிரிமிட்டிவ் அடிப்படையான கட்டமைப்பில் யார் இருக்குது? எக்ஸாகோனலுக்கு பிரிமிட்டிவ் மட்டும், ரோம்போ எட்ரலுக்கு பிரிமிட்டிவ் மட்டும், ட்ரைக்ளினிக்கும் பிரிமிட்டிவ் மட்டும், மோனோக்ளினிக்கு 2 பேர். இது எல்லாத்தையும் ஓவராலாக கூட்டும் பொழுது தான் நமக்கு ஆன்சர் எவ்வளோ வராங்க? 14. இதில் கொஷின்ஸ் என்ன கேட்பாங்க? 2 வகையான கேள்வி. ஆல் தி 7 சிஸ்டம்ஸில் மோஸ்ட் காமன் யார் அப்படின்னு கேட்டால் எல்லாத்துலேயுமே யார் இருக்காங்க? பிரிமிட்டிவ். இது வந்து ஒரு PYQ, அடிப்படை அலகுக்கூடு. அதுதான் அடிப்படை அலகுக்கூடு தான் இந்த இதுதான் அலகுக்கூடு, முப்பரிமாண அமைப்பு. இது எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. இதில் யாராக இருக்குது? பாடி சென்டர்டு இருந்ததுன்னா அணுக்கள் எங்கே இருக்காங்க? மையத்தில் இருக்காங்க. ஃபேஸ் சென்டர்டுன்னா எங்கே வருது? ஒவ்வொரு ஃபேஸிலும்
ஒரு அணுக்கள் வந்து இடம்பெறுறாங்க. மீண்டும் இதில் எது வருது? பாடி சென்டர்டு தான். பிரிமிட்டிவும் இருக்கணும், பாடி சென்டர்டு. இங்கே பிரிமிட்டிவ், பாடி சென்டர்டு, ஃபேஸ் சென்டர்டு கூட எண்டு சென்டர்டு அப்படின்றது. இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாங்க 4 பேரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட நமக்கு யாரை பற்றி தகவல் முடியுதுன்னாக்கில் பிரேவியஸ் லாட்டிஸ் அப்படின்றது வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பேச வேண்டிய அவங்க கொடுத்த அந்த டாபிக் என்ன பேர்? கிறிஸ்டல் சிமெண்ட்ரி அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. இதில் ஆர்கானிக்கில் நம்ம பேசுகிற சிமெண்ட்ரி எலமெண்ட் வேறு. அங்கே பிளேன் ஆஃப் சிமெண்ட்ரி, சென்டர் ஆஃப் சிமெண்ட்ரி, ஆக்சிஸ் ஆஃப் சிமெண்ட்ரி, ரிஃப்ளெக்ஷனு, இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் அப்படின்னலாம் பேசுவோம். பட் இங்கே இன்ஆர்கானிக்கில் வந்து ஒரு 3 வகையானதை மட்டும் சொல்கிறாங்க. என்னது? பிளேன் ஆஃப் சிமெண்ட்ரி, ஆக்சிஸ் ஆஃப் சிமெண்ட்ரி, சென்டர் ஆஃப் சிமெண்ட்ரி. இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. இங்கே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸ் எதுன்னா பாருங்கள், இதுதான் கொஷின்ஸ். இதுதான் கொஷின்ஸு. இது வந்து புக் வந்து பியூரி அண்டு ஷர்மா, இந்த புத்தகத்தினுடைய தகவல் தான் இது. ஸோ இப்போ நமக்கு கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, அங்கே பாருங்கள், இந்த மேக்ஸிமம் சிமெண்ட்ரி எலமெண்ட் யார்? இவ்வளோ தான் கேள்வி. நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி எடுத்துக்காட்டெல்லாம் பேசிட்டோம் சார். எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டு இருக்குது, எல்லாமெல்லாம் தேவையில்லை. நமக்கு கொஷின்ஸில் யார் கேட்பாங்கன்றதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இங்கே இருக்கிறத பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு இது எல்லாத்தையும் லீவ் இட், அது எல்லாத்தையும் விட்டுருங்க. இங்கே இருக்கிறத நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு வார்த்தை என்ன சொன்னோம்? CTORHMT. இதை நீங்கள் இந்த ஆர்டரில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கியூபிக்கு மேக்ஸிமம் சிமெண்ட்ரி எலமெண்ட்னா பாருங்கள் எவ்வளோ இருக்குது? 9 ப்ளஸ் எவ்வளோ இருக்குது? 13. 9 + 13 டோட்டல் சிமெண்ட்ரி எலமெண்ட்டு 22. இந்த ஆர்டரை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கேன். அதுதான் கொஷின்ஸில் செட் பண்ணுவாங்க, எத்தனை வகையான சிமெண்ட்ரி எலமெண்ட் இருக்காங்க அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், நமக்கு ஆர்த்தோரோம்பிக்கு எவ்வளோ வந்திருக்கு? 3 + 3 எவ்வளோ வந்திருக்கு? 6. டெட்ராகோனலுக்கு 5 + 5 10. மோனோ கிளினிக்கு 1 + 1 2. ட்ரை கிளினிக்கு என்ன கிடையாது? நோ, 0. அதனால் இப்போ எது கேள்வி கேட்கலாம்? மேக்ஸிமம் யார், மினிமம் யார்? மினிமம் யாருக்கு வந்துடுது? ட்ரை கிளினிக் சிமெண்ட்ரி எலமெண்ட்டு 0. வாட் அபவுட் ஹெக்ஸாகோனல்? பாருங்கள், 7 + 7 எவ்வளோ ஆச்சு? 14. ரோம்போ ஹெட்ரெலாம் 7 + 7 எவ்வளோ ஆச்சு? 14. யாருக்கு யாருக்கு சிமிலராக இருக்காங்கன்னு கேட்கலாம். ஸோ யாருக்கு வந்து சிமிலர் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நமக்கு ஏதாவது ஒரு இன்டர்வியூ போகிறோன்னா யார் இருக்காங்க? HR, ஹியூமன் ரிசோர்ஸ் பர்சன் அப்படின்னா இந்த HR. ஹெக்ஸாகோனலுக்கும் ரோம்போ ஹெட்ராலுக்கும் சிமெண்ட்ரி எலமெண்ட்டு ஈவன் 14. யாருக்கு லீஸ்ட்டுன்னா ட்ரை கிளினிக்கு. யாருக்கு மேக்ஸிமம்னா யாருக்கு சொல்லிடணும்? கியூபிக்கு தான் 22. அதுதான் 0ன்றது தானே லீஸ்ட்டு. இல்லைன்னா அப்படி தானே 0 தானே ஆரம்ப நம்பரு. நீங்கள் 2க்கு போகக்கூடாது. இனிஷியல் வேலையை நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்? 0 1 2 3 தான் போகும். ட்ரைகோனில் வச்சுக்கூடாது, ரோம்போ ஹெட்ரல் வச்சுக்காங்க அப்படின்றோம். ரோம்போ ஹெட்ரலுக்கு இன்னொரு நேமு தான் நம்ம இதுக்கு போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் நமக்கு பேச வேண்டியது இந்த லா ஆஃப் கிறிஸ்டலோகிராஃபி அப்படின்றது தான். இந்த லா ஆஃப் கிறிஸ்டலோகிராஃபியில் ஒரு 3 லாஸ் இருக்குது. நம்பர் 1 பாருங்கள், லா ஆஃப் கான்ஸ்டன்சி இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் அல்லது ஸ்டெனோஸ் லா. நம்பர் 2 வந்து லா ஆஃப் சிமெண்ட்ரி அப்படின்றது நம்பர் 2. நம்பர் 3 வந்து பாருங்கள், லா ஆஃப் ரேஷ்னல் இண்டீசஸ். இந்த 3ல் நமக்கு இவர் தான் ரொம்ப முக்கியமானவர். லா ஆஃப் ரேஷ்னல் இண்டீசஸ். இந்த லா ஆஃப் ரேஷ்னல் இண்டீசஸ் ஆல்சோ நோன் அஸ் மில்லர் இண்டீசஸ். அவருக்கு தான் என்ன பேர் சொல்கிறோன்னா மில்லர் இண்டீசஸ்ன்னு சொல்கிறோம். மில்லர் இண்டீசஸ்க்கு இன்னொரு டேர்மும் கொடுப்பாங்க. we can find the HKL வேல்யூ. HKL வேல்யூஸ் அப்படின்றது நம்ம மில்லர் இண்டீசஸ், மில்லர் குறியீட்டு முறையில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இல்லை
அது அவங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கிறதுனால இங்கே நமக்கு கிளியராக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேச வேண்டியது மில்லர் இண்டீசஸ்னால் என்ன, அதே மாதிரி how will you find மில்லர் இண்டீசஸ், மில்லர் இண்டீசஸை எப்படி கணக்கிடலாம் அப்படின்ற தகவல் தான். ஸோ நமக்கு எழுத வேண்டியது இந்த வேர்டு தான், மில்லர் இண்டீசஸ். தமிழ் வந்து மில்லர் குறியீடுகள் அப்படின்றது தான். இண்டீசஸ்னால் குறியீடுகள். ஸோ மில்லர் இண்டீசஸ் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. இது வந்து செட் ஆஃப் இண்டீஜஸ், செட் ஆஃப் இண்டீஜஸ். தமிழ் வந்து முழு எண்களுடைய ஒரு தொகுப்பு. இண்டீஜஸ்னால் முழு எண்கள். யாரிலிருந்து? 0விலிருந்து நீங்கள் 1 2 3 அப்படின்ட்டு எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். அது மாதிரி ஒரு தொகுப்பு இருந்தால் அந்த தொகுப்புக்கு என்ன பேர் சொல்கிறோம்? மில்லர் இண்டீசஸ். அந்த முழு எண்களினுடைய தொகுப்புக்கு தான் இன்னொரு பேர் சொல்கிறோம். என்ன வேல்யூஸு? HKL வேல்யூஸ். HKL வேல்யூஸ். அது என்ன இந்த HKL வேல்யூன்னா, இது இந்த தகவல் உங்களுக்கு புரியுதா பாருங்கள். ஒரு நம்ம ஆல்ரெடி இதை யார் சொல்லியிருக்கோம், ஒரு கிறிஸ்டல் என்ன டைமென்ஷன்? 3 டைமென்ஷன். 3 டைமென்ஷனில் எக்ஸ் ஆக்சிஸு Z ஆக்சிஸ் அப்படின்றது இருக்குது. இந்த 3 ஆக்சிஸோடைய பிளேன் ஒரு தளம். இந்த 3 பேரும் சந்திக்கிற தளங்கள், அந்த தளங்களுக்கு என்ன மதிப்புகள் இருக்கும்? ஒரு மதிப்புகள் இருக்கும். அந்த மதிப்புகளுக்கு தான் என்ன பேர் சொல்கிறோம்? HKL வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூஸை என்ன பண்ணுறோம், எப்படி ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு தான் நமக்கு என்ன சொல்கிறோம்? மில்லர் இண்டீசஸ்க்கு உண்டான கீ ஆஸ்பெக்ட்ஸ். எப்பவுமே என்ன எடுக்கக்கூடாது அப்படின்னா, வர வேல்யூஸ் அப்படியே டைரெக்டாக எடுக்கக்கூடாது. நமக்கு யாருடைய இதுவாக எடுக்கணுன்னாக்கல பாருங்கள், இன்வெர்ஷனலி ப்ரப்போர்ஷ்னல் டு தி இன்டர்செப்ட்ஸ். இங்கே வரக்கூடிய இந்த வேல்யூ இருக்குது இல்லையா, இங்கே என்ன வந்து இன்டர்செப்ட் ஆகிருக்கு? 1 அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சந்திச்சிருக்குன்னா 1 எடுக்கக்கூடாது. என்ன எடுத்துக்கணும்? 1/1 அப்படின்னு எடுத்துக்கணும். இங்கே இன்டர்செப்ட் ஆகிறது 2ன்னா என்ன எடுத்துக்கணும்? 1/2ன்னு எடுக்கணும். இங்கே இன்டர்செப்ட்டு 2 அப்படின்னா என்ன எடுக்கணும்? 1/2. அப்படின்னா கிடைக்கக்கூடிய இன்டர்செப்ட், தமிழ் வந்து சந்திகளை, சந்திக்கக்கூடிய பகுதிகளை, மதிப்புகளை தலைகீழாக எடுத்துக்கொள்வதற்கு தான் என்ன பேர்? மில்லர் இண்டீசஸ். பாருங்கள், மில்லர் இண்டீசஸ் ஆஃப் எ ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டல்ஸ் ஆர் இன்வெர்ஷனலி ப்ரப்போர்ஷனல் டு தி இன்டர்செப்ட் தட் ஆஃப் வேரியஸ் ஆக்சிஸ். வெவ்வேறு அச்சுகளில் கிடைக்கக்கூடிய சந்திப்புகளினுடைய மதிப்புகளை தலைகீழாக எடுத்துக்கொள்வதற்கு பேர் வந்து மில்லர் குறியீடுகள். இந்த மில்லர் குறியீடுகளுக்கு தான் என்ன பேர் கொடுக்குறோம்? HKL வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ how will you find மில்லர் இண்டீசஸ் அப்படின்னு கேட்பாங்க. இதிலிருந்து தான் நமக்கு கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பண்ணணும்? பிளேனுடைய கிராஸஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். பிளேன் என்னென்ன பிளேன் இருக்குது? X, Y, Z அப்படின்ற ஆக்சிஸ் இருக்காங்க. அதனுடைய லேட்டிஸ் பாராமீட்டர் எந்தெந்த பகுதிகளை சந்திக்கிறாங்கன்னு சொல்கிறோம்? A, B, C அப்படின்ற பகுதிகளில் சந்திக்கிறாங்க. இந்த பிளேனை இன்கேஸ் இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு ஸ்பெஷல் கேஸு, கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஸ்பெஷல் கேஸ் என்ன வார்த்தை சொல்கிறாங்க? பாருங்கள், ஸ்பெஷல் கேஸ் என்ன? இந்த ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னா, இந்த பிளேன் வந்து பேரலாக வந்ததுன்னா எதுக்கு? இது வந்து ஒரு ஆக்சிஸு, அந்த அச்சுக்கு சமமாக இந்த பிளேன் தளம் அப்படின்றது இருந்ததுன்னா இந்த இன்டர்செப்டை என்ன எடுத்துக்கணும்? இன்ஃபினிட்டி அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா அங்கே பாருங்கள், இப்படி வெட்டணுதுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு மதிப்பு கிடைக்கும். ஆனால் இங்கே வெட்டலை, என்ன இருக்குது? இப்படியே இருக்குது. இப்படியே போகும்பொழுது எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதனால் எதுக்கு உண்டான மதிப்புகளை, இந்த ஏபிசியினுடைய மதிப்புகளை எதுக்கு எடுத்துகிட்டு போனோம்? இன்ஃபினிட்டிக்கு எடுத்துகிட்டு போனோம். இல்லை இது செகண்டு, கிடைக்கக்கூடிய மதிப்புகளுக்கு என்ன எடுக்கணும்? ரெசிப்ரோக்கல், தலைக்கீழாக எடுக்கிறோம். பாருங்கள், த கால்குலேட் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈச் இன்டர்செப்ட். ஒவ்வொரு சந்திக்கும் புள்ளிகளுக்கும் தலைக்கீழி எடுக்கணும். என்னென்ன அச்சு இருக்குது? எக்ஸ் அச்சு. அதனால் என்ன சொல்கிறோம்? 1/x. ஒய் ஆக்சிஸில் மீட் பண்ணுறது 1/y, Z ஆக்சிஸு 1/z. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. என்ன அந்த ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னா பாருங்கள், இன்ஃபினிட்டி வந்ததுன்னா எது? 1/∞. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், சந்திக்கவே இல்லை அப்படின்னா அந்த மதிப்புக்கு என்ன சொல்லணும்? 0 அப்படின்னு சொல்லுவோம். 1/∞ வேல்யூ என்ன சொல்கிறோம்? 0. 1/∞ வந்ததுன்னா 0. செகண்ட் பாயிண்ட்டு. தேர்டு பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இங்கே எடுக்கக்கூடிய இந்த ஃப்ராக்ஷன்ஸுக்கு என்ன எடுக்கணும்? கிளியர் ஃப்ராக்ஷன், முழு எண்களாக மாற்றணும். என்ன டிவிஷனில் இருக்குது இல்லையா, அந்த டிவிஷனை முழு எண்களாக மாற்றணும்னா என்ன பண்ணுறாங்க? யூ டேக் த காமன் மல்டிபிள்.
அல்லது எல்சிஎம் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்சிஎம் எடுத்தோன்னாக்கில் என்ன வேல்யூ வரும்? கீழே வரக்கூடிய வேல்யூவை அப்படியே ஆப்போசிட்டாக மல்டிபிள் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய வேல்யூவால் டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஹோல் நம்பர். நமக்கு ஒரு முழு எண்களினுடைய ஒரு தொகுப்பு செட்டு வந்து கிடைக்கும். அந்த முழு எண்களினுடைய மதிப்புக்கு தான் என்ன பேர்? ஹெச்கேஎல். அப்படின்னா எத்தனை மதிப்புகள் கிடைக்க போகுது? நமக்கு 3 மதிப்புகள் கிடைக்க போகிறாங்க. ஹெச்ன்றது ஒரு மதிப்பு, கேன்றது ஒரு மதிப்பு, எல்ன்றது ஒரு மதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இன்கேஸ் த வேல்யூ வந்து சார் நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க, வேல்யூ வந்து நெகட்டிவில் கொடுத்துருந்தா அந்த ஹெச்கேஎல் வேல்யூவை என்ன பண்ணணும்? பார் வந்து போடணும். வேல்யூக்கு மேலே பார் போடணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷல் கேஸ். இப்போ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எடுத்துக்காட்டு நம்பர் 1. எக்ஸாம்பிள் நம்பர் 1 பாருங்கள். பிளேனுடைய இன்டர்செப்ட் யார் யார் கொடுத்தாச்சு? எக்ஸு. இந்த மதிப்புகளை நீங்கள் இப்படி எழுதிடுங்க. எக்ஸு, ஒய், இசட்டுன்னு எழுதிக்கங்க. எக்ஸுக்கான மதிப்பு என்ன? 1. ஒய்யுக்கான மதிப்பு எவ்வளவு? இன்ஃபினிட்டி. இசட்டுக்கான மதிப்பு எவ்வளவு? இன்ஃபினிட்டி. ஃபஸ்ட்டு வேல்யூவை எழுதிடணும். ரெண்டாவது இதுக்கு என்ன எடுக்கணும்? ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ரெசிப்ரோக்கல் அப்படின்னா 1/1. தென் இங்கே 1/∞. இங்கேயும் 1/∞. நமக்கு தெரியும் 1/1ன்னா வேல்யூ எவ்வளோ தான்? 1 தான். 1/∞ 0. 1/∞ 0. ஸோ இந்த செட்டுக்கு தான் என்ன செட்டு? மில்லர் இண்டீசஸ். ஸோ இந்த வேல்யூ வந்து மில்லர் இண்டீசஸ். உங்களுக்கு வேல்யூ என்ன கொடுப்பாங்க? 1 0 0 இப்படி ப்ராக்கெட்டில் கொடுத்தாங்கன்னா இதுதான் வந்து ஹெச்கேஎல் வேல்யூ. அதர்வைஸ் கால்டு என்ன இண்டீசஸ்? மில்லர் இண்டீசஸ். கமா இருக்கக்கூடாது. ஜென்ரலாக கமா போடக்கூடாது. அது என்னன்னாக்கா ஆத்தர்ஸ் சில ரைட் பண்ணுறவங்கள பொறுத்து இருக்குது. சில புத்தகங்களில் கமா போட்டும் கொடுத்துருக்காங்க, சில அதான் கமா இருக்கக்கூடாது. அதுதான் சொல்கிறேன். இப்போ புக்கு இப்போ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 3-4 ஆத்தர் இருக்குது. பூரியன் சர்மா இருக்காங்க, இல்லை இவர் ஒருத்தர் இருக்கார், என்னது நல்ல ஒரு ஆத்தர் சடனாக மறந்துடுச்சு, அட்கின்சன் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஆத்தர் ஒருத்தர் இருக்கார். இது மாதிரி அவங்க எழுதும்பொழுது சில புத்தகங்களை கொடுத்துருக்காங்க, சில புத்தகங்கள். ஆனால் ஜென்ரலாக என்ன போடக்கூடாதுன்னா கம்மா போடக்கூடாது. இந்த பாயிண்ட் இதில் மென்ஷன் பண்ணியிருக்குன்னு. செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட்டு அங்கே இருக்கு பாருங்கள். த என்க்ளோஸ்டு ரிசல்ட்டிங் இன்டீஜர்ஸ் இந்த பேரந்தீசிஸ் வித்தவுட் கமாஸ். 1, 0, 0ன்னு போடக்கூடாது. ஸோ இதோடு இது முடியுது. ஸோ விச் இஸ் த ஈக்குவல் டு என்ன வேல்யூ? 1, 0, 0. இதே தான் மில்லர் இண்டீசிஸாக எழுதுகிறப்ப கமா போடாமல் என்ன எழுதுகிறோம்? 1, 1, 0. இப்போ செகண்ட் 1 கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி சொல்ல முடியுதா பாருங்கள். செகண்ட் 1 என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சிஸு எக்ஸு. கால்குலேட் பண்ணுங்கள். எக்ஸ் ஃபஸ்ட்டு 2 வேல்யூவை எழுதிடுங்க. ஒய் என்ன கொடுக்குறாங்க? 3. இசட் என்ன கொடுத்துருக்குறாங்க? 1. இதுக்கு என்ன எடுக்கணும்? ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்படின்னா 2ன்றதை எப்படி எழுதலாம்? 1/2. 3ன்றதை 1/3. 1ன்றதை 1/1. இப்போ இங்கே கீழே இருக்கக்கூடிய காமன் டிவைசர் யார் எடுக்கலாம்? 3 × 2 6. அப்படின்னா இந்த 3யை 6ஆக மாற்றணும்னா யாரால் மல்டிபிள் பண்ணணும்? இங்கே வந்து யார் வந்துடும்? 3 × 2 எவ்வளோ வந்துடும்? 6/2. இங்கே என்ன வந்துடும் நமக்கு? 2 × 3 தானே. ஷார்ட்டாக சொல்கிறீங்க, பட்டு நம்ம வந்து மெத்தட் படி போடணுன்னா இப்படியே போட்டுக்காங்க. இங்கே என்ன வந்துடும்? 6/2. இங்கேயும் 6/3. இங்கே 6/1. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3. இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2. இங்கே கேன்சல் பண்ணால் 6 தானே. ஸோ 3 to 6 இதுதான் ஆன்சர். ஸோ மில்லர் இண்டீசிஸோட ஆன்சர் 3 to 6. ஸோ டிவைடில் எடுத்துக்கிட்டு அதை வந்து காமன் மல்டிபிள் பண்ணுறீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹோல் நம்பர்ஸுக்கு தான் பேர் என்ன? இண்டீசஸ், மில்லர் இண்டீசஸ். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ஒரு கொஷின்ஸ் இருக்குது. இதை நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதுதான் இப்போ போட்டோமா? 3, 2, 1. 2, 3, 1 தான் போட்டோம் இல்லையா? இது எல்லாமே நமக்கு பியூர் என்ற சர்மாவுடைய புக்குடைய கொஷின்ஸு பாருங்கள். 1, 1, 1 இதுக்கு போட்டால் என்ன வரும்? அதே தான் ஆன்சர் 1 தான். ஆமாம்.
தென் இவருக்கு போடுங்க பார்ப்போம். 633. ஆன்லைனில் போட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள் சார். 633. இவர் எக்ஸு, இவர் வந்து ஒய், இவர் வந்து ஜெட். மேகலா கொஞ்சம் பாருங்களேன், ட்ரை பண்ணியிருக்கீங்க, பட் சின்ன ஒரு மிஸ்டேக்கு. தினேஷ் கரெக்டாக போட்டிருக்கீங்க, சூப்பர். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லோரும் சரியான ஆன்சர் வந்துருச்சு. 122 அப்படின்றது ஆன்சர். நமக்கு இங்கே என்ன வரணும்? 1/6. இங்கே என்ன வரணும்? 1/3. இங்கே என்ன வரணும்? 1/3. ஸோ காமனாக யாரால் மாற்றிக்கணும்? 6ஆல். அதனால் மேலே 6/6, 6/3, 6/3. ஸோ கேன்சல் பண்ணால் இங்கே 1, இங்கே கேன்சல் பண்ணால் 2, இங்கே கேன்சல் பண்ணால் 2. ஸோ ஆன்சர் வந்து 122. எல்லாமே டெக்ஸ்ட் புக் ஆன்சர் தான் சார். ஸோ அதே போல் ஆன்லைனில் இருக்கிறவங்க இதுக்கு போடுங்க பார்ப்போம். 2 3 2 -3 -3. இப்போ இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? நெகட்டிவ் கொடுத்துருந்தா என்ன போடணும்னு சொல்லியிருக்கிறோம்? பார் வந்து போடணும். வெரி குட். என்ன வரணும்? 3 2 2. முன்னாடி மைனஸ் போடக்கூடாது, அதனால் மேலே என்ன போட்டணும்? பார். எவ்வளோ? ஆமாம், ஒவ்வொரு நம்பருக்கும் தானே மைனஸ். அந்த மைனஸ்ன்றதை காமனாக இருந்ததுன்னா நீங்கள் பொதுவாக போடணும். ஸோ 3 2 2 2 அப்படின்றது தான் என்ன? ஃப்ராக்ஷன். கிளியர் ஃப்ராக்ஷன் அப்படின்றது. ஸோ இதோட நமக்கு எதை பற்றிய தகவல் முடியுதுன்னா, மில்லர் இண்டீசஸ் அப்படின்றது அல்லது லா ஆஃப் கிறிஸ்டலோகிராஃபி அப்படின்ற தகவல். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நம்ம 6 o'clock ஸ்டார்ட் பண்ணி 8 o'clock 8:05 இது வரைக்கும் நம்ம பேசுனது யூனிட் நம்பர் 4. நம்ம 4வது யூனிட்டில் சாலிட் ஸ்டேட் திட நிலைமை அப்படின்ற பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு அந்த சாலிட் ஸ்டேட்டில் மட்டும் ஒரு 80% கம்ப்ளீட்டட், 80% முடிச்சிருக்கிறோம். இன்னும் இந்த பகுதியில் 2 தகவல் மட்டும் பெண்டிங் இருக்குது. என்ன? பிராக் சமன்பாடு 1, அதே மாதிரி அந்த ஒரு 4 கிறிஸ்டலுடைய தகவல். யார்? NaCl 1, BCCக்கு சிசிஎம் குளோரைடு, அதே மாதிரி ZnS ஜிங்க் பிளண்டு. இந்த 3 பேரை பற்றிய தகவல். ரேடியஸ் ரேஷியோ ரூல், ஆர விகிதம் அப்படின்ற ஒன்று. தென் அதுக்கடுத்தது எது வரணுன்னாக்கில் டிஃபெக்ட். அதுக்கடுத்தது வந்து பேச வேண்டியது வந்து குறைக்கடத்திகள். அதோடு பேசணுன்னா இந்த டாபிக் வந்து முடிய போகுது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த பகுதி ஃபிசிக்கல், நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு ஆர்கானிக் எப்படி கிளாஸஸ் எடுக்கிறன்றதும் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த டெமோ கிளாஸ் அப்படின்றது ஃப்ரீ செஷன். இன்ஆர்கானிக் எப்படி எடுத்தாங்கன்றதுக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம ஃபிசிக்கலும் எப்படி டச் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். நாளைக்கும் ஒரு டெமோ இருக்குது. நாளைக்கு 6 to 8 இந்த பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன், தனிமங்களினுடைய ஆவர்த்தன அட்டவணை, அந்த பகுதி நமக்கு வினாக்கள் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நாளைக்கோட டெமோ வைண்டப் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்குது. வியாழனோட டெமோவை முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமிருந்து நம்ம ரெகுலராக கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் பக்கம் என்கொயரிஸ் வந்திருக்கு. அது அட்மிஷனாக மாறுறது வந்து கம்மியாக இருக்குது. அதனால் நீங்கள் அட்மிஷன் லேட் பண்ணும்பொழுது நமக்கு போர்ஷன் முடிஞ்சிருச்சு சார், செஞ்சிருச்சு சார் அப்படின்னா நம்ம அது ரெக்கார்டிங் கிளாஸஸ் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நாளைக்கோட நம்ம கிளாஸை வந்து டெமோ கிளாஸ் வந்து வைண்டப் ஆக போகுது. ரெகுலர் கிளாஸஸ் வந்து ப்ரொசீட் ஆக போகுது. ஓகேங்களா? தேங்க்யூ. ஆன்லைனில் நியூவாக ஜாயின் பண்ணவங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், அல்லது உங்களுக்கு மைக் வந்து அன்மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் பேசலாம். நியூவாக ஜாயின் பண்ணவங்க, ரெகுலராக ஜாயின் பண்ணுறவங்க ஹாப்பியாக ஃபிசிக்கல் கிளாஸ் ஓரளவுக்கு புரியுதா? இங்கே லைவில் இருக்கிறவங்க நல்லா டக்குன்னு ஆன்சர் சொல்கிறாங்க. ஆன்லைனில் இருக்கிறவங்க தான் ஃபாலோ பண்ண முடியல. ஓகேவா? கிளியரா? ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி